முறியடித்தீரே. எதிரை வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீர். எதிரை வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எதிரை வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? நமக்கு எதிராக இருக்கிற சூழ்ச்சிகளை கர்த்தர் முறியடிக்கிறார். எதிராக இருக்கிற சூழ்ச்சிகள். சூழ்ச்சினா எப்படி? சூழ்ச்சி, எதிராக இருக்கிற சூழ்ச்சிகளை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? முறியடிக்க விரும்புகிறார். எதிராக இருக்கிற சூழ்ச்சி அப்படின்னா அந்த சூழ்ச்சி நமக்கு அது கெட்டதாகவே அது தெரியாது. நமக்கு அது கெட்டதாகவே தெரியாது. நம்மகிட்ட நல்ல விதம் என்ன செய்வாங்க? நல்லா பேசுவாங்க, அருமையாக பேசுவாங்க, நல்ல நமக்கு உதவுற மாதிரி பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை வச்சு நம்மக்கிட்ட உதவுற மாதிரி என்ன செய்வாங்க? பேசுவாங்க. நம்மக்கிட்ட உதவுற மாதிரி பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? பயங்கரமான சூழ்ச்சி. பயங்கரமான சூழ்ச்சின்னா ஒரு பெரிய ஆபத்தை, இல்லை ஒரு பெரிய பாதிப்பை, ஒரு பெரிய இழப்பை நம்ம சந்திக்க வைக்கிற மாதிரி உள்ள செற்றல் இருக்கும். ஆனால் வெளியே எப்படி பேசுவாங்க? ரொம்ப நல்லவங்கள மாதிரி என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ரொம்ப நல்லவங்க, அவங்கள போல நல்லவங்க யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க? பேசுவாங்க. நம்ம எதை பார்க்குவோம்? நம்ம பேச்சு பார்க்கணும் இல்லையா? அவங்க பேசுறத வச்சு ரொம்ப நல்லவங்க, பேசுறத வச்சு ரொம்ப அருமையானவங்க, ரொம்ப தங்கமானவங்க, நமக்கு என்ன உதவி செய்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்னா ஒரு சூழ்ச்சி இருக்குது. என்ன இருக்குது? உள்ள என்ன இருக்குது? ஒரு சூழ்ச்சி இருக்கு. அந்த சூழ்ச்சி நமக்கு தெரியல, ஆனால் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த சூழ்ச்சி என்ன தெரியல, நமக்கு தெரியல, ஆனால் யாருக்கு தெரிஞ்சிருச்சு? ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த சூழ்ச்சிகளை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா முறியடிக்கணும். எந்த சூழ்ச்சி? மனுஷங்க போட்ட சூழ்ச்சி. மனுஷர்கள் போட்ட அந்த சூழ்ச்சியை ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? முறியடிக்க விரும்புகிறார். மனுஷர்கள் போட்ட அந்த சூழ்ச்சியை ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு? முறியடிக்க விரும்புகிறார். அப்போ அந்த ஆண்டவர் மனுஷர்கள் போடுற அந்த சூழ்ச்சிகளை கர்த்தர் முறியடிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம யாராக இருக்கணும்? யாருக்கு அந்த சூழ்ச்சிகளை கர்த்தர் முறியடிக்க விரும்புகிறாங்க? யாருக்கு? இல்லை, கர்த்தர் அந்த சூழ்ச்சிகளை முறியடிக்கிறதா நம்ம யாராக இருக்கணும்? நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தால் அந்த சூழ்ச்சிகளை என்ன செய்வார்? ஆண்டவர் நம்மளை அந்த சூழ்ச்சியிலேருந்து நம்மளை காப்பாற்றுவார். அந்த சூழ்ச்சியை தேவன் முறியடித்து போடுவார். அப்போ ஆண்டவர் தீர்க்கமாக இந்த வேலையை நமக்கு சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னா, மனுஷங்க போடுற சூழ்ச்சியிலிருந்து உன்னை என்ன செய்வேன்? காப்பாற்றிடுவேன். மனுஷர்கள் போடுற சூழ்ச்சியிலிருந்து என்ன செஞ்சிருவேன்? உன்னை நான் காப்பாற்றிடுவேன். மனுஷங்க போடுற சூழ்ச்சியிலிருந்து என்ன பண்ணிடுவேன்? உன்னை நான் காப்பாற்றிடுவேன். அப்போ மனுஷர்கள் எப்படி சூழ்ச்சி போடுவாங்க? நமக்கு தெரியாது. அவங்க என்ன பாதிப்பை ஏற்படுத்த போகிறாங்க, என்ன நஷ்டத்தை ஏற்படுத்த போகிறாங்க, எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட எப்படி பேசுவாங்க? ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப அருமையாக பேசுவாங்க, பாசமாக பேசுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க. அந்த இன்னொரு என்ன சொன்னால், கூடவே இருந்து குழி பறிக்கணும். கூடவே இருந்து நம்ம எதிரிகளை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். துரோகிகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எதிரிகளை ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். எதிரிகளை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் துரோகிகளை அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய முடியாது? அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா துரோகி எங்கே இருப்பாங்கன்னா கூடவே இருப்பாங்க. துரோகிகள் கூடவே இருப்பாங்க. இயேசுக்கு துரோகி கூடவே இருந்தான். கூடவே இருந்தான், கூடவே சாப்பிட்டான், கூடவே தூங்கினான், கூடவே போனான், நல்லா பேசினான், நல்லா சிரிச்சான், நல்லா எல்லாம் ஒரே மாதிரி. அவனை எதிரி என்ன செய்யவே முடியாது. அவனை எதிரின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு நடந்துக்கிட்டான். கடைசி நேரத்தில் கூட வந்து என்ன செய்யறான்னா முத்தம் கொடுக்குறான். கடைசி நேரத்தில் என்ன செய்யறான்? முத்தம் கொடுக்குறான் ஆண்டவருக்கு. ஆனால் மனுஷனுக்கு தெரியாது, மற்ற 11 பேருக்கும் தெரியல. நம்மளை விட யூதாஸ் எப்படி இருக்கிறான்? ரொம்ப பாசமாக்குறான். ரொம்ப நம்மளாம் என்ன செய்ய முடியல, இப்படி செய்ய முடியலேன்னு மற்ற 11 பேருக்கும் தெரியல.
ஆனால் இயேசு தெரிஞ்சு போச்சு, என்னப்பா முத்தத்தாலே எனக்கு காட்டி கொடுக்குற அப்படின்னு ஈசு என்ன பண்ணிட்டான், அடையாளம் கண்டுபிடிட்டான். மனுஷனுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். மனுஷர்கள் போடுற சூழ்ச்சி இல்லை, நமக்கு விரோதமாக போடுற சூழ்ச்சி நமக்கு தெரியாது, ஆனால் யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஆண்டவர் அந்த மனுஷன் போடுற சூழ்ச்சியிலிருந்து இந்த நாட்கள் நம்ம என்ன செய்ய விரும்புகிறாருன்னா காப்பாற்ற விரும்புகிறார். ஆமே, மனுஷன் போடுற சூழ்ச்சியிலிருந்து என்ன செய்ய விரும்புகிறார், நம்மளை காப்பாற்ற விரும்புகிறார். அவன் எவ்வளோ பெரிய சூழ்ச்சி பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய சூழ்ச்சி பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய திட்டம் போட்டு வச்சாலும் சரி, நம்மளை கெடுக்கணும், இல்லை நமக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தணும், நம்மளை நஷ்டப்படுத்தணும், நம்மளை கஷ்டப்படுத்தணும், நம்மளை வேதனைப்படுத்தணும், எங்கேயாவது நம்மளை மாட்ட வைக்கணும், எங்கேயாவது நம்மளை சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை சூழ்ச்சி போட்டாலும் அந்த சூழ்ச்சிகளில் இருந்து கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா நம்மளை காப்பாற்ற விரும்புகிறார். ஆமே ஆமே. எதில் அந்த காப்பாற்ற விரும்புகிறாரு? மனுஷன் போடுற சூழ்ச்சியிலிருந்து. மனுஷர்கள் போடுகிற, ஏன்னா சூழ்ச்சி பல பேர் போடுவாங்க. சூழ்ச்சி பிசாசை போடும், மனுஷங்க போடுவாங்க, உலகம் போடும். இப்படி சூழ்ச்சியை பல பேர் என்ன செய்வாங்க, பல பேர் சூழ்ச்சி பண்ணுவாங்க. ஆனால் பல பேர் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது என்ன, மனுஷர்கள் போடுற சூழ்ச்சியில் இருந்து உன்னை காப்பாற்றணும். யார் போடுற சூழ்ச்சி? அப்போ அந்த சூழ்ச்சி உன்னால் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. உன்னால் கண்டுபிடிக்க முடியலனாலும் அது என்னால் கண்டுபிடிக்க முடியும். உனக்கு விரோதமாக போடுற சூழ்ச்சியை நான் என்ன செய்வேன், அழிச்சிடுவேன். அந்த சூழ்ச்சியில் இருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன். இல்லை அந்த சூழ்ச்சியில் இருந்து நீ பாதிக்கப்படாமல் உன்னை பாதுகாத்துவேன். கதை தீர்க்கமாக நமக்கு சொல்கிறோம். ஆமே ஆமே. அப்போ மனுஷர்கள் எத்தனை சூழ்ச்சி போட்டாலும் நம்மளை என்ன செய்ய முடியாது, ஒன்று நம்மளை பண்ணவே முடியும். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும், கொஞ்சம் கவனமாகவே நம்ம என்ன செய்யணும், இருந்து நம்ம செயல்படணும். கவனமாக இருந்து நம்ம செயல்படணும். சற்று கவனக்குறைவாக இருந்து செயல்பட்டால் கூட கர்த்தர் இந்த நாட்களில் அந்த சூழ்ச்சியில் இருந்து நம்மளை காப்பாற்றுகிறோம். ஆமே. இந்த நாட்கள்ன்றதை விட இந்த மாதத்தில் அந்த சூழ்ச்சியில் இருந்து என்ன செய்ய விரும்புகிறான், நம்மளை காப்பாற்ற விரும்புகிறான். இந்த நாட்கள் அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதத்தில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், அந்த மனுஷன் என்னென்ன சூழ்ச்சி போட்டாலும் சரி, என்ன சூழ்ச்சி பண்ணாலும் சரி, என்ன துரோகியா வந்தாலும் சரி, எந்த மாதிரி துரோகத்தை நமக்கு ஏற்படுத்த நினைச்சாலும் சரி, எந்த மாதிரி இழப்பை அவன் ஏற்படுத்த நினைச்சாலும் சரி, எந்த மாதிரி கஷ்டத்தை நமக்கு கொண்டு வர நினைச்சாலும் சரி, எந்த மாதிரி பாதிப்பை நமக்கு கொண்டு வர நினைச்சாலும் சரி, எந்த மாதிரி தீங்கை நமக்கு கொண்டு வர நினைச்சாலும் சரி, அந்த மனுஷன் நமக்கு செய்ய நினைச்சிருக்கிற ஒரு பொல்லாப்பும் ஒரு தீங்கும் நமக்கு வராதபடி கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறான்னா இந்த மாதத்தில் கர்த்தரை காப்பாற்ற விரும்புகிறோம். ஆமே ஆமே. அப்போ அந்த மாத கர்த்தர் என்ன செய்ய போறாரு, மனுஷனுடைய சூழ்ச்சியில் இருந்து நம்மளை காப்பாற்ற போறா, இல்லை அந்த மனுஷனுடைய சூழ்ச்சியை தேவன் அழிக்க போறா. அந்த மனுஷ சூழ்ச்சினால நமக்கு எந்த பாதிப்பும் வராதபடிக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறார். ஆமே. அப்போ அந்த சூழ்ச்சியிலிருந்து நம்மளை கர்த்தர் என்ன செய்யறார், விடுதலை ஆக்குறார். நம்ம காப்பாற்ற கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அதை தான் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு செய்ய போறார். ஆமே ஆமே. என்ன செய்ய போறாரு, மனுஷனுடைய சூழ்ச்சியில் இருந்து விலைக்கு நம்மளை காப்பாற்றுவோம். ஆமே. அப்போ அடிக்கடி தினமும் ஜெபிக்கணும். இந்த நாட்களில் மனுஷங்க எங்களுக்கு தெரியாமல் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் ஆண்டவரே அந்த சூழ்ச்சியை என்ன பண்ணிடுங்க, அழிச்சு அவர் காலையில் எழுந்த உடனே அழகாக ஒரு ஜபத்தை பண்ணிடணும். ஆமே. என்ன பண்ணுறீங்களோ என்ன ஜபம் பண்ணிடணும், ஒரு ஜபத்தை கட்டாயம் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டோம்னா அந்த நாளில் மனுஷன் போடுற எல்லா சூழ்ச்சி கத்தை என்ன பண்ணிடுவார், எல்லாத்தையும் தேவன் அழிச்சு அதனால் ஒரு பாதிப்பு நமக்கு வராமல் கர்த்தர் பாதுகாத்துவார். அதனால் ஒரு பாதிப்பு வராமல் கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை கர்த்தர் பாதுகாத்துவார். ஒரு பாதிப்பு வராமல் கர்த்தர் நம்மளை பாதுகாக்க விரும்புகிறார், கர்த்தர் பாதுகாக்க போகிறார். அதை தான் கர்த்தர் அந்த நாட்களிலே நமக்கு தேவன் சொல்லுகிறார். ஆமே. மனுஷனுடைய சூழ்ச்சியிலிருந்து உன்னை விலக்கி நான் காப்பாற்றுவேன். மனுஷனுடைய சூழ்ச்சியில் இருந்து உன்னை விலக்கி என்ன செய்யணும், உன்னை விலக்கி நான் காப்பாற்றுவேன். உன்னை விலக்கி கர்த்தர் தீர்க்கமாக நம்ம சொல்ற வார்த்தை, மனுஷனுடைய சூழ்ச்சியில் இருந்து உன்னை விலக்கி என்ன பண்ணிடுவேன், உன்னை காப்பாற்றிடுவேன். உன்னை விலக்கி நான் காப்பாற்றிடுவேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து அப்படியே 14வது வசனம் நம்ம தொடர்ந்து பொறுமை நிதானமாக வாசிப்போம். தாவீதுடைய செயல்களை எல்லாம் தாவீதுடைய செயல்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார்.
அவன் மகா புத்திமானா இருந்தான். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இப்ப அவன் என்ன செய்ய முடியல, தாவீதை மேற்கொள்ள முடியல. தாவீது எப்படி நடக்கிறாரு, ரொம்ப புத்திமானா நடக்கிறான். ரொம்ப புத்திமானா. அப்ப புத்தியீனமா எதுவும் செய்யல. என்ன செய்யல? புத்தியீனமா என்ன செய்யல? எதுவும் செய்யல. புத்தியீனமா இல்லையா? புத்தியீனமான புரியுதானே? அப்ப புத்தியீனமாவும் செய்ய முடியும், புத்தியாவும் செய்ய முடியும். பைபிள சில பேரை மட்டும்தான் புத்தியா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள்ல சில பேரை மட்டும்தான் புத்தியா செஞ்சுங்க அப்படின்னு இல்லையா? ஆனா சில பேரை புத்தியீனமா செஞ்சுட்டு சில பேர் என்ன செஞ்சுவாரு, சில பேர் என்ன சொல்லிடுவாரு, நீ செஞ்சது புத்தியீனமா செஞ்சுட்ட அப்படின்னா அந்த வார்த்தை நான் சொல்லக்கூடாது. முட்டாள்தனமா நீ செஞ்சுட்ட. அந்த புத்தியீனம்ன்றது மறுபக்கம் என்ன, ஏன்னா முட்டாள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூட பைபிள் சொல்லுது. அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் இல்லையா? முட்டாள்தனம் என்ன பண்ணிட்ட, செஞ்சுட்ட. முட்டாள்தனமா நீ செஞ்சுட்ட, புத்தியீனமா செஞ்சுட்ட, அறிவில்லாம செஞ்சுட்ட. அப்ப செய்யறதுல கூட அறிவாளியா செய்யறதும் இருக்குது, அறிவில்லாத தனமா செய்யறதும் இருக்குது இல்லையா? அறிவில்லாத. இப்ப இந்த சவுலை பத்தி சொல்றது, தாவீதை பத்தி சொல்றது, அவன் மகா புத்திமானாய் நடந்தான் இல்லையா? அவன் எப்படி நடந்தானா? மகா புத்திமானாய் நடந்தான். அவன் செய்கிறதெல்லாம் மகா புத்திமானல்ல. இதை பார்த்தவொடனே சவுலுக்கு என்ன ஆகி போச்சுன்னா பயம் ஆகி போச்சு இல்லையா? இப்ப சவுல் எப்படி நடந்தான்னு ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல இந்த சவுல் எப்படி நடந்தார்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த சவுலை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுது. எப்படி அவர் எப்படி நடந்தார் அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னா 11வது வசனத்துல இருந்து பாருங்க, பார்க்கலாம். 11வது வசனம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து, நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் நீ வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வருகிறதையும் நான் கண்டபோது கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்று எண்ணி விண்ணப்பம் பண்ணவில்லை என்று அறிந்து துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். உடனே இந்த செயலை பார்த்து சாமுவேல் சவுலை சொல்ற ஒரு வார்த்தை, சவுலை பார்த்து சொல்ற வார்த்தை, சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செஞ்சு, என்ன செஞ்ச? புத்தியீனமா செஞ்சேன். தெரியாம என்ன பண்ணிட்ட? முட்டாள்தனமான ஒரு செயலை செஞ்சுட்டப்பா. முட்டாள்தனமான. அப்ப எது முட்டாள்தனமான செயல் அப்படின்னா, செய்யக்கூடாததை நான் செய்யக்கூடாததை நான் செய்யறேன் பத்தியா? நான் செய்யக்கூடாத ஒரு செயலை நான் செய்வது புத்தியீனமான செயல். நான் செய்யக்கூடாத ஒரு செயலை நாம் செய்வது புத்தியீனமான செயல். புத்தியீனமான ஏதோ திட்டி விட்டு நினைச்சிடாதீங்க, இதனால அவன் ராஜ பதவியே போயிடுச்சு. அந்த புத்தியீனமான செயல்னால பெரிய மேன்மையை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், இழக்க வேண்டியதாக இருக்கும். பெரிய மேன்மையை, அவன் ராஜ பதவி எதில் போச்சுன்னா இந்த புத்தியீனமான செயல்ல தான் போச்சு. சாமுவேல் சொல்றாரு, புத்தியீனமா நீ செஞ்சுட்ட, நீ செஞ்சது என்ன பண்ணிட்ட? சரியில்லாம செஞ்சுட்ட, செய்யக்கூடாததை செஞ்சுட்ட. நீ எதை செஞ்சிருக்க கூடாது, அதை செஞ்சிருக்க கூடாது. நீ செஞ்சிருக்க கூடாது. நீ செய்யக்கூடாத ஒரு செயலை நீ செஞ்சதுனால ஆண்டவர் சொல்றாத புத்தியீனமா நீ செஞ்சுட்ட. அப்ப நாம செய்யக்கூடிய செயலை கவனிச்சு பார்க்கணும். இதை நான் செய்யக்கூடியது தானான்னு கவனிச்சு பார்க்கணும். செய்யறது முடியும் என்ன பார்க்கணும்? பலி செலுத்துறது தான். அந்த பலியை நான் தான் செய்யணுமா, இதை நான் செய்யணுமா? அப்ப நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சுட்டா அது புத்தியான செயல். நான் செய்யக்கூடாத ஒன்ன நான் செஞ்சேன்னா அது புத்தியீனமான செயல். ஒன்னு செய்யறோம், ஒன்னு செய்யும்போது என்ன யோசிக்கணும்? இதை நான் செய்ய வேண்டியது தானா, இதை நான் செய்ய வேண்டியது தானா, இதை நான் செய்யக்கூடியது தானா, நான் செய்யக்கூடியது தானா, நான் செய்ய வேண்டியது தானா அப்படின்னு ஒரு நிமிஷம் நிதானிச்சு பார்த்து நம்ம செஞ்சுட்டோம்னா ஒரு பெரிய ஆபத்தை நம்ம என்ன செஞ்சிட முடியும், தவிர்த்திட முடியும். ஒரு பெரிய
ஆபத்தை என்ன செஞ்சிட முடியும், தவிர்த்திட முடியும். அப்படி நிதானிக்காம நீங்க செய்யறதா என்ன போகுதுன்னா ஒரு பெரிய பாதிப்பு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, சந்திக்க வேண்டியதா இருக்குது. அப்ப இங்க சவுலை பார்த்து சொல்றாரு, சவுல் எப்படிப்பட்ட செயலை செஞ்சவன், புத்தியீனமா செஞ்சவன், புத்தியீனமா செஞ்சவன் இல்லையா. மற்ற 25ஆம் அதிகாரம், மற்ற 25ஆம் அதிகாரம் 1லிருந்து அப்படி வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மற்ற 25ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போகிற மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். என்னையோ கூட என்ன செய்யல, அதான் செய்ய வேண்டிய செய்யல, செய்யாம விடுறவனும் புத்தியீனவன். 1 சாமுவேல் 13 சொன்னோம், யார் புத்தியீனமான செயலை செய்யறது, நான் செய்யக்கூடாததை நான் செய்வேன்னா அது புத்தியீனமான செயல். இங்க ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய வேண்டியதை நான் செய்யாம போனாலோ அது புத்தியீனமான செயல். 5 கன்னிகை 10 கன்னிகை, அதில் 5 பேரு புத்தி உள்ளவர்கள், 5 பேரு புத்தி இல்லாதவங்கன்றாங்க. இந்த புத்தி இல்லாதவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, தீவட்டினா முதல்ல பார்த்தா அந்த மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கு இல்லையா, மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கு இல்லையா, மண்ணெண்ணில் என்ன போடணும், எண்ணெய் போட்டால் தான் என்ன செய்யும், அந்த விளக்கு எரியும். ஆனால் இவங்க என்ன கொண்டு போனாங்க, விளக்கை கொண்டு போனாங்க, திரியை கொண்டு போனாங்க. ஆனால் என்ன கொண்டு போகல, எண்ணெயை கொண்டு போகல. இப்போ எண்ணெய் இல்லாமல் திரியை பார்த்து வச்சு என்ன செஞ்சிடும், ஒரே செகண்ட் புஷ்ஷுன்னு போயிடும் இல்லையா. முதல்ல பார்த்தா அந்த குத்து விளக்கில் என்ன செய்வாங்க, எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிட்டு திருவுண்டு போடுவாங்க இல்லையா, திரியை திருவுண்டு போட்டு வைப்பாங்க. எது எரியும், எண்ணெய் எரியும், திரி எரியாது. எதில் இருந்தா, எண்ணெய்க்குள்ள இருந்துச்சுன்னாக்க எண்ணெய் தான் எரியுமே தவிர எது எரியாது, திரி எரியாது இல்லையா. திரி என்ன செய்யாது, எரியாது. ஆனா எண்ணெய் இல்லாம திரிய வச்சிங்கன்னா ஒரே செகண்ட்ல என்ன செஞ்சிடும், அப்படி புஷ்ஷுன்னு என்ன செஞ்சிடும், எரிஞ்சு முடிஞ்சிடும். இப்போ அவங்க எண்ணெய் கொண்டு போகணும், விளக்க கொண்டு போறாங்க, திரிய கொண்டு போறாங்க, தீப்பெட்டி கொண்டு போறாங்க. இப்ப என்ன வேணும், எண்ணெய் வேணும் இல்லையா. அந்த எண்ணெயை எடுத்துட்டு போகாத போறாங்க பாரு, அவங்கள பார்த்தா சொல்றாரு புத்தி இல்லாதவங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றது, நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யாம விட்டுட்டோம்னா அவங்களுக்கு பேரு புத்தியீனமானவங்க. அப்ப நான் செய்ய வேண்டியதை நான் செய்யாம போனாலும் புத்தியீனம், நான் செய்யக்கூடாததை நான் செஞ்சாலும் புத்தியீனம். அப்ப நான் செய்ய வேண்டியதை மாத்திரம் நான் செஞ்சேன்னா அது என்னது, அதுதான் புத்திசாலித்தனம். நான் செய்ய வேண்டியதை மாத்திரம் நான் செஞ்சேன்னா அதுதான் என்னது, புத்திசாலித்தனம். அப்ப நான் செய்யக்கூடாததும் இருக்குது, நான் செய்ய வேண்டியதும் இருக்குது. ஒரு நபர் செய்ய வேண்டியதும் இருக்குது, செய்யக்கூடாததும் இருக்குது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு பகுத்தறிந்து நம்ம செய்யணும் பத்தியா, அவங்க தான் புத்திசாலி. அப்ப தாவீது சொல்றாரு, தாவீது மகா புத்திசாலின்னா. அப்ப தாவீது யாரு, தான் செய்ய வேண்டியதை செய்யாம விட்டவரம் இல்ல, தான் செய்யக்கூடாததை செய்யறவரம் கிடையாது. தாவீதை பத்தி என்ன சொல்றது, தாவீது மகா புத்திமான், அப்படித்தானே. தாவீது யாரு, மகா புத்திமான். அப்ப எதை வச்சு புத்திமான சொல்றது, 2 புத்தியீனமான செயலை பார்த்தா. ஒண்ணு என்ன, செய்யக்கூடாததை செய்யறது புத்தியீனம், செய்ய வேண்டியதை செய்யாம விடுறது புத்தியீனம் இல்லையா. இப்ப சவுல் செய்யக்கூடாததை யார் செய்யறாரு, சவுல் செஞ்சார். அதை அவர் செய்ய வேண்டிய அவசியம் செய்யக்கூடாது. அப்ப நம்ம செய்யக்கூடாது என்ன செய்யவே கூடாது, உயிரே போன கூட செய்யக்கூடாது, செய்யக்கூடாததை. அப்ப இந்த மாசம் நமக்கு என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர், நீ செய்யக்கூடாததை நீ செய்யவே கூடாது, நீ செய்யக்கூடாததை நீ செய்யவே கூடாது, அவ்வளவுதான். இது செய்யக்கூடாது, முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல அது என்ன பண்றது, சந்தர்ப்பம் சூழ்நிலை அவங்க சொன்னாங்க இப்படி என்ன பண்றது, அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது, அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. செய்யக்கூடாதுன்னா கூடாது, அவ்வளவுதான். விஷம் இருக்குது, குடிக்க கூடாதுன்னா அது இல்லை, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கம்பல் பண்ணாரு அப்படின்னு என்ன செய்ய வேண்டியது, எங்க அம்மா ரொம்ப கம்பல் பண்ணாங்க, எங்க அம்மா என்ன செஞ்சாங்க, ரொம்ப கெஞ்சனாங்க, ரொம்ப கம்பல் பண்ணாங்க, அதனால என்ன செஞ்சுட்டேன், குடிச்சிட்டேன். என்ன பண்ணு,
பரலோகமே அப்படி பாட்டு பாடு, வேற ஒன்றும் வழி இல்லை இல்லையா? அதான பாடி ஆகணும், வேற வழி கிடையாது. அப்ப என்ன செய்யக்கூடாதுன்றத செய்யாத. ரெண்டாவது என்ன? செய்ய வேண்டியத செய்யாம விடாது. செய்யக்கூடியத செய்யாம எந்த காரணத்தை கொண்டு விடாது. ரெண்டே ரெண்டு நிபந்தனை தான். ஒண்ணு என்ன? செய்ய வேண்டியத செஞ்சிரு, செய்யக்கூடாததை எந்த காரணத்தை கொண்டும் செய்யாத. அதேதான், செய்ய வேண்டியதை எந்த காரணத்தை கொண்டும் செய்யாம விடாது. அப்ப எதையெல்லாம் நான் செய்யணுமோ அதை எந்த சூழ்நிலையை காரணம் காட்டி, எதை காரணம் காட்டி, இல்லை யாரை காரணம் காட்டி நான் செய்யாம விட்டுட்டேன்னா அது புத்தியீனமான செயல். அது புத்தியீனமான செயல். இந்த புத்தியீனமான செயல் வந்துச்சுன்னா ஒரு பெரிய பாதிப்பை நீ கட்டாயம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கும், சந்திக்க வேண்டியதா இருக்கும். இன்னும் சொல்ல போனா உன்னை புத்தியீனமா செயல்பட வைக்கிறதே உன்னை இழப்ப சந்திக்க வைக்கதான். நான் புத்தியீனமா என்ன சொல்ல போனா செய்யக்கூடாதத உன்னை செய்ய வைக்கிறதே எதுக்கு அப்படின்னா உன்னை ஒரு பெரிய இழப்பை சந்திக்க வைக்கதான், ஒரு பெரிய இழப்பை சந்திக்க வைக்கதான். அதாவது தான் நாங்கள் காலையில கட்டளைகளை எடுத்துன்னு வரோம். இது வரைக்கும் 60 கட்டளைகளை பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 60 கட்டளை. ஒவ்வொரு கட்டளையை மீறும் போதும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு. ஒவ்வொரு கட்டளைகளை, எல்லா கட்டளையும் ஒரே பாதிப்பு இல்லை. ஒரு கட்டளையை மீறினா அதுக்கு ஒரு பாதிப்பு, இன்னொரு கட்டளையை மீறினா அதுக்கு ஒரு பாதிப்பு, இன்னொரு கட்டளையை மீறினா அதுக்கு ஒரு பாதிப்பு. ஒவ்வொரு கட்டளைகளை மீறும் போதும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு, ஒவ்வொரு விதமான விளக்குற மாதிரி சொல்றேன். இப்ப கரண்ட் பில் கரெக்டா கட்டி ஆகணும், இது கட்டளை இல்லையா? கட்டளை என்ன பண்ணிடுவான்? கரண்டை கட் பண்ணிடுவான், அவ்வளவுதான். கரண்ட்டை கட் பண்ணிடுவான். ரோட்ல போகும்போது ஹெல்மெட் போட்டணும், வண்டி ஓட்டணும், இது கட்டளை இல்லையா? போடுறவங்க என்ன செய்வாங்க? 1000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. இதுக்கு எதை கட் பண்ண மாட்டாங்க. நீ ரோட்ல போகும்போது வண்டி ஓட்டும் போது என்ன செய்யல, நீ ஹெல்மெட் போடல, அதனால உங்க வீட்டுக்கிற கரண்ட் என்ன செய்யறேன், கட் பண்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? அங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நிறுத்தி உனக்கு 1000 ரூபாய் ஃபைன் இல்லையா? ஆனா கரண்ட் பில் கட்டலன்னு சொன்னா உன்னை வந்து சரி உனக்கு 1000 ரூபாய் ஃபைன் போடுறேன் அப்படி கட்டிடு அப்படின்னு கேட்க மாட்டான். நேரம் கம்பத்தை ஒயரை கட் பண்ணிட்டு அவன் போயிட்டே இருப்பான், இருட்டில் கிடக்க வேண்டியதான். அப்படின்னா ஒவ்வொரு கட்டளைகளை மீறும் போதும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு. அதை போலதான் ஆண்டவர் சொல்றது, ஒவ்வொரு கட்டளைகளை மீறும் போதும் ஒவ்வொரு விதமான பாதிப்பை நாம் என்ன செஞ்சு ஆகணும், சந்திச்சே ஆகணும். அப்ப அந்த பாதிப்பை சந்திக்க கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறா அப்படின்னா, சோ கட்டவங்களுக்கு என்ன சொல்லணும், நீ செய்ய வேண்டியதை நீ செய், நீ செய்யக்கூடாததை எந்த காரணத்தை கொண்டு செய்யாது. அதே போல நீ செய்ய வேண்டியதை எந்த காரணத்தை கொண்டு விடாது. இத ரெண்டிலையும் இந்த மாதத்துல கவனமா நம்ம இருந்துட்டோம்னா மனுஷனால் வருகிற சூழ்ச்சியை கர்த்தர் அழிச்சிடுவார். மனுஷனால் வர சூழ்ச்சியை அழிச்சிடுவார். மனுஷனோட சூழ்ச்சியை அழிச்சிடுவார். இப்ப அங்க பாக்கிறோம், இப்ப வாசிக்கிறப்ப வாசி 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். தாவீது தன் செயல்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். அப்ப புத்திமானவன் என்ன அர்த்தம்? எதை செய்யணுமோ அதை செஞ்சார், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யவே இல்லை. அதை செய்யவே அப்படியே ஒரு செகண்ட் நம்மளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நான் செய்ய வேண்டியது எல்லாம் கரெக்டா செஞ்சுன்னு வரேனா? எனக்கு தெரியாதது இல்லை, எனக்கு தெரிஞ்சு இதை நான் செய்யணும், இதை நான் செய்யணும், இதை நான் செய்யணும், இதை நான் செய்யவே கூடாது, இதை நான் கரெக்டா செஞ்சுன்னு வரேனா? நான் செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சுன்னு வரேன், நான் செய்யக்கூடாததை செய்யவே இல்லை. அப்படி சொல்ல முடியுதான்னு பாருங்க. அப்படி சொல்ல முடிஞ்சா நீங்க புத்திசாலி. எதை சொல்ல முடிஞ்சா, நான் செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சுன்னு வரேன், நான் செய்யக்கூடாததை செய்யவே இல்லை அப்படின்றது உங்க மனசாட்சி, நம்ம மனசாட்சி நமக்கு சொல்லிடுச்சுன்னா நம்ம புத்திசாலி. அப்படி இல்லைன்னா நம்ம புத்தி நம்ம என்ன பண்ணி நிற்கிறோம், செஞ்சு நிற்கிறோம். அதை கர்த்தர் மாத்தணும்னு இந்த மாசத்துல விரும்புறார். வாசிக்கலாமா? வாசிக்கலாம். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் இஸ்ரவேல் எல்லா ஜனங்களும் ஆகிய யாவரும் யார சிநேகிப்பாங்க? எல்லாரும் யார நேசிப்பாங்க? புத்தியாய் நடக்கிறவனை எல்லாரும் செய்யும். புத்தியா நடக்கிறவன் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க?
ஏன் சிநேகிப்பாங்க அப்படின்னா, அந்த புத்தி என்ன பண்ணுமா அப்படின்னா, நான் மகளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வேன், நான் ஐயாவுக்கு என்ன செய்யுமோ அதை செய்வேன். இப்ப 2 பேருக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன், என்ன செய்யக்கூடாதோ அதை செய்ய மாட்டேன். அப்ப செய்ய வேண்டியவங்களுக்கு செய்யும் போது, செய்யக்கூடாததை செய்யாம விடும்போது அவங்க என்ன செய்வாங்க? என்ன நேசிக்கிறாங்க. அப்ப புத்திமானா இருந்தா எல்லாரும் நேசிப்பாங்க. புத்திமானா இருந்தா ஏன் புத்திமான்? யார் அவன் புத்திமான்? யாரு? எதை செய்யணுமோ அதை செய்வான், எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய மாட்டான். அவன் தான் புத்திமான். அவன் தான் யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு அதை. இப்ப சொல்றேன், அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை அம்மாவுக்கு செய்யணும், மனைவிக்கு செய்ய வேண்டியதை மனைவிக்கு செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை பிள்ளைகளுக்கு செய்யணும், சபைக்கு செய்ய வேண்டியதை சபைக்கு செய்யணும், ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை ஆண்டவருக்கு செய்யணும், ஊழியர்களுக்கு செய்யறத ஊழியர்களுக்கு செய்யணும், சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியதை சமுதாயத்துக்கு செய்யணும். அப்படின்னா எல்லா இடங்களிலும் நாம் செய்ய வேண்டியதும் இருக்குது, நம்ம செய்யக்கூடாததும் இருக்குது இல்லையா? செய்ய வேண்டியதும் இருக்குது, செய்யக்கூடாததும். இதை மாற்றி செஞ்சா என்ன ஆகும்? இதை ஒரு ஆளுக்கு செய்யறத அவங்களுக்கு செய்யாம மாற்றி செஞ்ச என்ன ஆகும்? அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அவனை பார்த்து தான் புத்தியனமா செஞ்சேன்னு சொல்றேன். யாரை பார்த்து? யாருக்கு செய்யணுமோ, எப்ப செய்யணுமோ, எதை செய்யணுமோ அதை மட்டும் தான் செய்யணும். யாருக்கு செய்யணுமோ, எப்ப செய்யணுமோ, எதை செய்யணுமோ, செய்யக்கூடியதும் இருக்குது, செய்யக்கூடாததும் இருக்குது. அப்ப எதை செய்யணுமோ அதை நான் செய்யணும். எப்ப செய்யணும்? எப்ப செய்யணுமோ அப்ப செய்யணும். எப்ப செய்யணுமோ அப்படி செய்யாம போறான் பாரு, அவன் தான் புத்தியனோன்றான். விளங்குற மாதிரி சொல்றேன். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணா 18 வயசு நிரம்பி இருக்கணும்ன்றாங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணா, பொம்பளை பிள்ளைகளுக்குன்னா 18 வயசு நிரம்பி இருக்கணும், ஆம்பளை பிள்ளைகளுக்குன்னா 21 வயசு நிரம்பி இருந்தால் அவனுக்கு கல்யாணம் பண்ண. இது அரசாங்க சட்டம். இதுக்கு முன்னாடி இது இந்த 18 வயசு முன்னாடி இந்த பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ற பாரு, அவனை தான் அரசாங்கம் வச்சு கதிவு பண்ணுது. ஏன் பண்ணுதுன்னா, நீ செஞ்சது முட்டாள்தனம், நீ செஞ்சது முட்டாள்தனம் அப்படின்னு. ஆனா அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்ணிட்டோம், ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்ணிட்டோம், நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களே அவங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரிய மாட்டிருக்கு. ஏன்னா அப்படி திருமணமாகிற பிள்ளைகள்லாம் பின் நாட்களில் எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு நாங்கள் பார்க்கணும். இதில் அந்த இளம் வயசில் திருமணமாகுது, குறிப்பாக அந்த 18 வயசு பூர்த்தி ஆகாமல் அது கடமைகள் இல்லை. எனக்கா ஏன் 18 வயசுனாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய எல்லா அவயவங்கள் என்ன செய்யுது, சரியான விதத்தில் வளர்ச்சி அடையுது. அந்த வளர்ச்சிக்கு பிறகு அந்த பிள்ளைகள் திருமண வாழ்க்கை ஈடுபட்டால் அந்த பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே திருமணம் ஆனவங்க படுகிற பாதிப்புகளை எங்கள் கண்களால் நாங்கள் பார்க்கணும். அரசாங்கம் என்ன செய்யல, சும்மா என்ன செஞ்சிடல அப்படி சொல்லிட்டு போயிடல, அது நமக்கு விளங்க மாட்டிருக்கு. சரியா? சரி, நம்ம அந்த சப்ஜெக்ட் நம்ம போக வேண்டாம். அப்ப தேவன் என்ன சொல்றேன்னா, எதை செய்யணுமோ, யாருக்கு செய்யணுமோ, எப்ப செய்யணுமோ அதை செஞ்சிடணும். அப்படி செஞ்சுட்டா நான் புத்திசாலி, அப்படி இல்லைன்னா நான் புத்தியினமா என்ன செய்யறேன், இதை ஒன்ன மாற்றி செஞ்ச. ஆண்டவருக்கு நான் செய்ய வேண்டியதை நான் செய்யாம நீங்க செஞ்சனா புத்தியணும், நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யாம நான் செஞ்சா புத்திக்கணும். இப்ப ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தணும். யார் செலுத்தணும்? இப்ப யார் வெட்டாலும் ஆடு வெட்ட போதும் இல்லையா? இப்ப நான் வெட்டாதான் ஆடு வெட்டுமா? நான் கத்தி எடுத்து ஆட்டு தலையை வெட்டாதான் ஆடு வெட்டுமா? நீங்க வெட்டா கூட வெட்டு தானே, யார் வெட்டாலும் வெட்டு தானே. அப்ப அப்ப என்ன நினைக்கலாம், யார் வெட்டா ஆண்டவர் தானே செய்யறது. யார் செஞ்சா என்ன, யாரும் செய்யக்கூடாதுப்பா. யார் செய்யணுமோ அதை அவங்க தான் செய்யணும். யார் செய்யணுமோ, யார் செய்யணுமோ அதை அவங்க தான் செய்யணும். அப்படி செய்யறது தான் புத்திசாலி. அப்ப தாவீது எப்படி நடக்கிறான், மகா புத்திமான் நடக்கிறான் இல்லையா? அப்ப புத்திமான என்ன அர்த்தம், யாருக்கு செய்யறாரோ, எதை செய்யறாரோ, எப்ப செய்யறாரோ கரெக்டா செய்யறாரு. அப்ப இதுல என்ன செய்யவே இல்லை, செய்யறத மாத்தி மாத்தி எதிரிக்கு என்ன செய்யணுமோ அதை எதிரிக்கு செய்யறான், நண்பனுக்கு என்ன செய்யணுமோ அதை நண்பனுக்கு செய்யறான். அப்ப எதிரிக்கு செய்ய வேண்டியதும் இருக்குது, நண்பனுக்கு செய்ய வேண்டியது இருக்குது, குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதும் இருக்குது, சபைக்கு செய்ய வேண்டியதும் இருக்குது, ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதும் இருக்குது, ஆணுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதும் இருக்குது. அப்ப எல்லா இடங்களிலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் என்ன இருக்குது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இருக்குது. இதை கரெக்டா புரிஞ்சு நடக்கிறான் பத்தியா, அவன் தான் புத்திசாலி, அவன் தான் புத்திசாலி. இப்ப அவனை பத்தி தான் சொல்லுகிறார். வாசிக்கலாம். இஸ்ரவேலில் யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள்.
அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமா இருந்தான். இப்ப சவுல் ஒரு தந்திரம் பண்றார். என்ன தந்திரம் பண்றார்னா, இப்ப நான் என்ன செய்ய முடியாது, இந்த தாவீதை அழிக்க முடியாது. நான் என்ன செய்ய முடியாது? ஏன் அழிக்க முடியாதுன்னா, அவன் பயங்கர புத்திசாலியா இருக்கிறான். அவன் பயங்கர புத்திசாலியா இருக்கிறான். அதனால நான் என்ன செய்ய விரும்புறேன், நான் இவனை போய் வெட்ட விரும்பல, நான் இவனை அழிக்க விரும்பல, மாறா இவன் சாகணும். நான் இவனை அழிக்க விரும்பல, ஆனா இவன் என்ன செய்யக்கூடாது, உயிரோடு இருக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும், இவனை அழிக்கணும். ஒரு அழகா சூழ்ச்சி பண்றான். என்ன சூழ்ச்சி பண்றான்? அதை தான் அந்த சூழ்ச்சியாக எழுதியிருக்கிறார். என்ன சொல்றான்னா, நான் அல்ல, என் கை அல்ல, பெலிஸ்தரினுடைய கையே அவன் மேல் விழுட்டும் அப்படின்னு ஒரு தந்திரம் பண்றான். சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாக மேராவை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன். ஆனா நீ என்ன செய்ய தெரியுமா, பெலிஸ்தேர்ல 100 பேரை நீ வெட்டிட்டு வரணும். பெலிஸ்தேரை 100 பேரை வெட்டிட்டு வந்தீங்கன்னா என் மகளை உனக்கு என்ன செஞ்சு கொடுக்கிறேன், உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா. இது வெளியரங்கமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியமே கிடையாது. இன்னும் பார்த்தா பெரிய ராஜாவே ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு என்ன கொடுக்கிறாரு, தான் பொண்ணு கொடுக்க வர்றாருன்னா இது எவ்வளவு ராஜாவுக்கு பெரிய மனசு. ராஜாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு இருந்தா ஒரு ராஜாவுடைய மகளை யாருக்கு கொடுக்கிறாரு, ஒரு ராஜாவுக்கு கொடுக்கல, ஆடு மேய்க்கிறவனுக்கு கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு, யாருக்கு கொடுக்கிறாரு, ஆடு மேய்க்கிறவனுக்கு கொடுக்கிறாரு. யோசி பாருங்க, அது சாத்தியமானு பாருங்களேன். எது இப்ப சாதாரண மாப்பிள்ளை பார்க்க வந்தாலும் பொண்ணு பார்க்க உடனே கேட்கிற கேள்வி என்ன, பையன் என்ன பண்றான், பொண்ணு என்ன பண்ணுது, என்ன படிச்சிருக்கிறாங்க, ABCDEFG இந்த 6 பார்த்துட்டு தான் சரி அதுக்கப்புறம் தான் பண்றாங்க இல்லையா. ஏவிலிருந்து எது வரைக்கும் பார்க்கறாங்க, G வரைக்கும் பார்க்கறாங்க. ஏவிலிருந்து ஏலேருந்து எது வரைக்கும் பார்க்கறாங்க, G வரைக்கும் பார்க்கறாங்க. ஏனாக்கா ஏஜ் ஃபர்ஸ்ட் முதல்ல பொண்ணு என்ன சொல்றான், என்ன வயசு அப்படின்னு பார்க்கறான். ரெண்டாவது என்ன, பையனும் பொண்ணு அழகா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறான். பையனும் பொண்ணு எப்படி இருக்கணும், பியூட்டி பார்க்கறாங்க. மூணாவது என்ன, கேஸ்ட் ஜாதி பார்க்கறான், என்ன ஜாதி அப்படின்னு கேஸ்ட் பார்க்கறான். நாலாவது என்ன டவுரி கொடுப்பான், எவ்வளவு வரதட்சணை கொடுப்பாங்க. பொண்ணுக்கு நீங்க என்ன போடுவீங்க, பையனுக்கு நீங்க என்ன போடுவீங்க, டவுரி பார்க்கறான். என்ன பையன் என்ன படிச்சிருக்கிறான், பொண்ணு என்ன படிச்சிருக்கிறான், எப்படின்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, நல்ல குடும்பமா, எப்போ இல்லையா. அடுத்ததான் என்னது, ஜீனா தேவ சித்தமா, எப்போ இந்த 5 சரியா இருந்ததா கடைசி என்ன போகுது. அதான் ஏவிலிருந்து G வரைக்கும் என்ன பண்றாங்க, பார்த்துட்டு தான் என்ன செய்யறாங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க இல்லையா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்குது. அப்படி இருக்கும் போது இவர் ஏவும் பார்க்கல, பியும் பார்க்கல, சியும் பார்க்கல, டியும் பார்க்கல, ஈயும் பார்க்கல, எப்பவும் பார்க்கல. ஈய பார்த்து தான் சுத்தமா கொடுத்துருக்க மாட்டார். என்ன கொடுத்துருக்கிறார், தாவீது என்ன படிப்பு, ஆடு மேய்க்கிறது என்ன படிப்பு அதான் படிச்சிருக்கிறார். ஆடு மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்க என்ன படிச்சிருக்கணும், 10ஆம் கிளாஸ் படிச்சதை தான் ஆடு மேய்க்க முடியும் அப்படி இருக்கா, இல்ல. அப்ப எதுவுமே படிக்காத எங்க போனா அப்படின்னா ஆடு மேய்க்க போலாம். அந்த படிப்பு தான் அவர் படிச்சிருக்கிறார். அவர் ஈய பார்த்திருந்தா என்ன செய்யவே முடியாது. சவுல் வந்துட்டு என்ன எஜுகேஷன் என்ன படிச்சிருக்கிற அப்படின்னு பார்த்திருந்தா என்ன செய்ய முடியாது, பொண்ணு கொடுத்துருக்கவே மாட்டான். ஆனா சவுல் பார்த்தீங்கன்னா ஏவும் பார்க்கல, பியும் பார்க்கல, சியும் பார்க்கல, டியும் பார்க்கல, ஈயும் பார்க்கல, எப்பவும் பார்க்கல, ஜியும் பார்க்கல இல்லையா. ஒன்னே ஒன்று பார்த்தா அப்படின்னு சொன்னா கிடைச்ச ஒன்று மட்டும் தேவசித்தம் அப்படின்னு அப்படி சொல்லிக்கலாம். ஆனா தேவசித்தம் பார்க்கல. ஆனா எதையுமே பார்க்காத என்ன செய்யறாரு, ஒரு பெரிய ராஜா இருக்கிறத விட எல்லாரை விட பெரிய ஆளு, அந்த பெரிய ஆளு சாதாரண ஆடு மேய்க்கிற பொண்ணுக்கு என்ன செய்ய கொடுக்க விரும்புறாரு, தான் பொண்ணுக்கு கொடுக்குறோம்னா எவ்வளோ பெரிய மனசுப்பா அப்படின்னு ஊர்ல இருக்கிறவன் எல்லாரும் என்ன செய்வான் சொல்லுவான். ஆனா உள்ள என்னன்னா, இந்த தாவீது பெலிஸ்தரை வெட்ட போனான்னா அந்த அவனெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுவான், இவனை வெட்டிடுவான், இவன் செத்துடணும், அவ்வளவுதான். என்ன சூழ்ச்சி இது, யாருக்கு தெரியாது, தாவீதுக்கே தெரியல. தாவீது அடுத்த வசனம் பாருங்க, தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. அப்படி நினைத்து கொண்டு அல்ல, அப்படி நினைத்து கொண்டு அது மேல அதுக்கு மேல வாசி, அது வாசி, கீழே வாசி. சவுல் இப்படி நினைத்து கொண்டு தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்துக்கு மேராவை உனக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன், எனக்கு நல்ல சேவகனை மாத்திரம் இரு, கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். அப்பொழுது சவுல் தாவீது சவுலை பார்த்து,
ராஜாவுக்கு மறுமணமாகறதுக்கு நான் என்ன தகுதியா இருக்கிறேன், எனக்கு போய் என்ன தகுதி, ஒரு ஆடு மேய்க்கிறவன், எனக்கு போங்கள ராஜாவுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலரை என் தகப்பன் குடும்பம் எம்மாத்திரம் அப்படின்னா இப்ப ரெண்டு கதை, ரெண்டு பொண்ணு அவருக்கு, சவுலுக்கு ரெண்டு பொண்ணு. இப்ப முத பொண்ணு என்ன செய்யறான், எப்படி சொல்லிட்டான், யாரு சவுல் சொன்னா, என்ன நோக்கத்துக்கு சொல்றாரு, தாவீதை அழிக்கணும், அவ்வளவுதான். தாவீத இது உள்ளக்கர எண்ணம், இது உள்ளக்கர எண்ணம். ஆனா வெளியே என்ன, எல்லாருக்கும் முன்னாடி ஒரு நல்லவனை போல என்ன செய்யறான், ஒரு நல்லது செய்யறத போல காட்டும், சரியா? ஆனா இது செஞ்ச உடனே அந்த பொண்ணு அவனுக்கு கொடுக்கல. யாருக்கு? சவுல் போவாரு, இவர் 100 தான் வெட்ட சொல்ல, அவன் 200 வெட்டிட்டு வந்துருவார். யாரு? தாவீதுக்கு 100 பேர் வெட்ட சொல்லுவாரு சவுல். ஆனா தாவீது 100 பேர் வெட்டல, 200 பேரை வெட்டிட்டு வந்துருவார். 200 பேரை. இது சவுலுக்கு இன்னும் பிரச்சனை இல்லையா? உடனே அடுத்த முறை பண்றான், சரி என் மக சின்ன மக மீகால் இருக்கிறான், அவனை என்ன செய்யறேன், அவனை அவனுக்கு கொடுக்கிறேன், பெலிஸ்தரோட கூட யுத்தம் பண்ணி 100 பேரை வெட்டிட்டு வர சொல்லு அப்படின்னு பிறகு சொல்லுவான். உடனே சொல்வாரு 100 பேருக்கு மேல 200 பேர் வெட்டுவார். பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா 100 பேருக்கு மேல திரும்ப என்ன பண்ணுவார், 200 பேர் வெட்டுவாரு. வேற வழி இல்லாம என்ன செய்யறாருன்னா தாவீதுக்கு அந்த பொண்ணை கொடுப்பார். ஆனா நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தாவீதை உயிரோட வைக்க கூடாது, தாவீதை அழிக்க வேண்டும் என்ற நோக்கம் யாருக்கு, சவுலுக்கு. அதனால ஒரு முறைக்கு 2 முறை சதி பண்ணான். ஒரு முறைக்கு 2 முறை சதி யோசனை பண்ணி எங்க அனுப்புறார், அந்த பெலிஸ்தரின் பாளையத்துக்குள் அனுப்புறாரு. ஆனா தேவன் தாவீதோட கூட இருக்குது. அந்த 18 கடைசி வசனம் பாருங்க, 18 கடைசி வசனம் பாருங்க எப்படி முடிக்குதுன்னு. புத்திமானாய் நடந்து கொண்டு 37 வருஷம் அப்படிப்படி மேலங்கிற 37 கர்த்தர் தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தருடைய 200 பேரை வெட்டி நுனித்தொலை கொண்டு வந்து எண்ணி செலுத்தினான். 28வது வசனம், கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று. அப்படின்னா எப்போ நாம அந்த 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 சதியோசனை எப்ப கர்த்தர் முறியடிப்பாருன்னா, கர்த்தர் நம்மளோட கூட இருக்கும்போது தான் கர்த்தர் முறியடிப்பார். கர்த்தர் நம்மளோட கூட, கர்த்தர் நம்மளோட கூட. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எப்ப எதிராக சொல்லிச்சாரு, எதிராய் வந்த சூழ்ச்சி. சூழ்ச்சினா என்ன, சூழ்ச்சினா என்ன, மனுஷனுக்கு உள்ள ஒரு பாதிப்பை செய்யணும்னு நினைச்சு வெளியே நல்ல விதமா பேசுறது தான் சூழ்ச்சி. நல்ல விதமா நம்மகிட்ட நல்லா பேசுவோம், ஆனா சூழ்ச்சி உள்ளக்கிற எண்ணம் வேற. இப்ப தாவீது கண்ட சவுல் எப்படி பேசுறாரு, நல்லா பேச, நீ எனக்கு என்ன செய்யணும், மருமகன் ஆகணும், நீ எனக்கு மருமகன் ஆகணும், நீ நல்ல போர் சேவனா இருக்கணும், நீ பெரிய ஆளா வரணும், நீ ராஜா மாதிரி இருக்கணும், நீ பெரிய ஆளா இருக்கணும், உன்னை உயரத்துல வைக்கிறேன், உன்னை அதிகாரியா வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா உள்ள என்ன அப்படின்னா, என் கைய அல்ல பெலிஸ்தரின் கையை அவன் மேல விழுட்டும் என்று அழகான சூழ்ச்சி. அழகான இந்த சூழ்ச்சியை கர்த்தர் முறியடிக்கணும்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கும். கர்த்தர் நம்ம கூட கர்த்தர் இருந்தாதான் மனுஷனுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் தேவன் என்ன செய்வார், முறியடிச்சு போடுவார். மனுஷனுடைய சூழ்ச்சிகளை எல்லாம், அதான் அந்த மாசம் நமக்கு சொல்றது என்னது, மனுஷனுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிச்சு மனுஷனுடைய சூழ்ச்சியிலிருந்து உன்னை என்ன செய்வேன், உன்னை காப்பாற்றும். மனுஷனுடைய சூழ்ச்சியில் இருந்து உன்னை காப்பாற்றும். அப்ப காப்பாற்றணும்னு சொன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். இப்ப தாவீதோடு கூட யார் இருந்தா, இப்ப கடைசி 27வது வசனம் சொல்றார், கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று சவுல் கேள்விப்பட்டு இல்லையா. 13ஆம் வசனத்தை கூட பார்த்தீங்க, 12வது வசனத்தை கூட பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு. அப்ப தாவீதோட கூட யார் இருக்கிறார்னா ஆண்டவர் இருக்கிறார். அப்ப நம்மளோட கூட ஆண்டவர் இருப்பாரானால் மனுஷனுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் தேவன் என்ன செஞ்சிருவார், முறியடிச்சிருவார்.
அப்ப அந்த மாசம் கர்த்தர் நம்ம கூட என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம கூட என்ன செய்யணும்? இருக்கணும். அப்ப கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா மனுஷனுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? முறியடிச்சிருவார். சரியா? இப்ப கர்த்தர் யாரோட இருப்பார்? கர்த்தர் யாரோட? புத்தியா நடக்கிறவனோட கர்த்தர் இருப்பார். புத்தியா நடக்கிறவனோட. புத்தினா என்ன? எதை செய்யணுமோ, யாருக்கு செய்யணுமோ, எப்ப செய்யணுமோ அதை செய்யறான் பத்தியா, அவன் தான் புத்திமான். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் ஆண்டவருக்கு, மனுஷனுக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் மனுஷனுக்கு, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் குடும்பத்துக்கு. ஸோ எதை எப்போ யாருக்கு செய்யணுமோ அதை தடையில்லாம, தாமதம் இல்லாம, குறைக்காம, கூட்டாம அப்படியே செய்யறான் பத்தியா, அவன் தான் புத்திமான். அப்ப புத்தியினமா நம்ம செயல்பட்டோம்னா கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டான். புத்தியினமா செயல்பட்ட கர்த்தர் என்ன செய்ய மாட்டான்? நம்ம கூட இருக்க மாட்டான். 16ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. தாவீதை பத்தி சொல்றத இன்னொரு வசனம் இருக்கு. 34வது வசனம் பாருங்க. 34வது வசனம் 16 இருந்து பாருங்க. 16 இருந்து 17 இருந்து 16-17. சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த சவுலின் வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேம் ஊரானாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய, அதான் புத்திசாலி என்பது, காரிய சமார்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறான். அப்ப அந்த காரிய சமாதான அர்த்தம், ஒரு காரியத்தை கரெக்டா செய்யணும். ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா அவன் என்ன எப்படி செய்வான்? அதை கரெக்டா செய்வான். அதை கூட்ட மாட்டான், அதை குறைக்க மாட்டான், அதை என்ன செய்ய மாட்டான், பண்ண மாட்டான். அதை சரியான விதத்துல செய்யற பத்தியா, அதான் அவன் காரிய சமார்த்தன். அதான் அப்படி சொல்றேன். புத்திமானாய் நடக்கும். அவன் அந்த மாசம் நம்ம எப்படி நடக்கணும்? புத்தியா நடக்கும். புத்தியா, ஐயோ தெரியாத அப்படி சொல்லவே கூடாது. அப்படி சொல்லவே எப்ப சொல்லுவோம்னா அவசரப்பட்டு செஞ்சதான் நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த மாசம் இன்னொரு வார்த்தையை சொல்றேன். என்னது? அவசரப்படக்கூடாது. இந்த மாசத்துல அவசரப்படக்கூடாது. ஆட்டோல பின்னாடி எழுதுவாங்க, பதறாதே, பதறினா சிதறுவாய். அவசரப்படாது. பதறது வேற, அவசரப்படுறது வேற இல்லையா? அவசரப்படாத, என்ன செய்யாத? அவசரப்பட்டு எதையும் என்ன பண்ணாத, பேசாத, அவசரப்பட்டு முடிவெடுக்காத, அவசரப்பட்டு போகாத, அவசரப்பட்டு வராத, அவசரப்படாத, நிதானமா இதை நான் செய்ய வேண்டியதுதானா? அப்ப எந்த செயலை பார்த்தாலும் நான் என்ன பார்க்கணும்? இதை நான் செய்ய வேண்டியதுதானா? இந்த செயலை நான் செய்ய வேண்டியதுதானா? இப்போதான் நான் இப்போதான் நான் செய்யணுமா? இவங்களுக்கு நான் செய்யணுமா? அப்ப நான் செய்ய வேண்டியதுதானா அப்படின்னு நான் நிதானிச்சு நான் செஞ்சிட்டேன்னா இந்த மாசத்துல மனுஷனுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் கர்த்தர் அடிச்சிடுவாங்க. மனுஷனுடைய அப்படி நிதானிச்சு செய்கிறவனுக்கு பெயர் தான் புத்திமான். அப்படி நிதானிச்சவனுக்கு பேர் தான் புத்திமான். இப்ப புத்திமானாய் நம்ம நடந்துட்டோம்னா மனுஷனுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் கர்த்தர் முறியடிச்சிருவாங்க. ஆமென். அப்ப நிதானிக்காம செயல்பட்டுட்டா, இதை நான் செய்யலாமா, இதை நான் செய்ய கூடாதா அப்படின்னு நிதானிக்காம செயல்பட்டனா கர்த்தர் கூட இருக்க மாட்டார். கர்த்தர் கூட என் கூட இருக்க மாட்டார். அப்படி இருக்க மாட்டாரா அப்படின்னா இருக்க மாட்டார். ஒரே ஒரு அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் முதல் பகுதியில் நான் சம்பந்தப்பட்டு சொல்றேன். முதல் பகுதியில் அமலேக்கரையும் எல்லாரும் என்ன செஞ்சிடணும், முறியடிச்சிடணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டான். அமலேக்கன் அப்படின்னா மாம்ச சம்பந்தமான சுபாவம், மாம்ச சம்பந்தமான சுபாவம். சரியா? மாம்ச சம்பந்தமான இந்த மாம்ச சம்பந்தமான சுபாவனை என்ன அப்படின்னு உங்களை குழப்பிக்க வேணாம். இங்க கை வச்சுன்னு புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்க பைபிளை திருப்பினீங்கன்னா
அங்க அழகா சொல்லி இருக்குது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன, அவை யாவன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நீண்ட லிஸ்ட அங்க என்ன செய்யறாரு, கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாருன்னா எழுதி வைக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து பாக்குறீங்களா? சொல், வாசி வாசி. அடுத்த வசனம் 10. மாம்சத்தின் கிரியைகள். அப்ப இந்த மாம்சத்தின் கிரியைகள் ஒண்ணும் மறைஞ்சிருக்காது. மாம்சத்தின் கிரியை என்ன செய்யிருக்காது, மறைஞ்சிருக்காது. அது வெளியேறமா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாம்சத்தின் கிரியைன்னு சொல்லிட்டு 17 விதமான கிரியைங்க சொல்லப்பட்டது. அப்படி ஒவ்வொன்றா கொஞ்சம் பொறுமை மட்டும் வாசி. நான் விளக்கல, அந்த 17 மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, பேரளவுல தெரிஞ்சுக்கோங்க. வாசி. ஒன்னு சொல்றார் விபச்சாரம் அப்படின்னு. விபச்சாரம் என்னது? விபச்சாரம். நான் முதல்ல சொல்லிட்டேன், எது புத்தியனும்? செய்யக்கூடாததை செய்யறது புத்தியனும், செய்யக்கூடியதை செய்யாம விடுறது புத்தி. இதெல்லாம் செய்யக்கூடாதது. இதெல்லாம் இப்ப வாசிக்கிற 17 மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னும் போது 17, இந்த 17 ஒரு மனுஷன் செய்யவே கூடாது. இந்த 17 3 விதமா பிரிக்கணும். ஒன்னு ஆண்டவருக்கு விரோதமா செய்யறது, ரெண்டாவது சக மனுஷனுக்கு விரோதமா செய்யறது, மூணாவது எனக்கு விரோதமாகவே நான் செஞ்சுக்கிறது. இதை 3 உங்களுக்கு பட்டியல் இப்ப போடல, இது 3 பேருக்கும். அப்ப நான் எனக்கு செஞ்சுக்க வேண்டியது இருக்குது, நான் மற்றவங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்குது, நான் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது இருக்குது. இது அப்படியே கரெக்டா செஞ்சுட்டா அவன் புத்திமான். இந்த மாம்சத்திற்கு நீங்க சொல்றாரு, இத 17 இருக்குது. இந்த 17 3 பிரிக்கணும். 17 3 பிரிக்கணும். அதான் உங்களுக்கு பிரிக்கணும்னு சொல்லல, தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, சரியா? அது நிறைய காரியம், அது போனா அது ரொம்ப இதாகி போயிடும். இப்போ அது 3 என்ன? ஒன்னு நான் ஆண்டவருக்கு விரோதமா செய்யறது, ரெண்டாவது நான் எனக்கு விரோதமா செஞ்சுக்கிறது, எனக்கே நான் விரோதமா செஞ்சுக்கிறது, நான் மற்றவனுக்கு விரோதமா செய்யுது. இது 3 தான் மாம்சத்தின் கிரியை. இந்த மாம்சம் என்ன செய்யும்? ஆண்டவருக்கு விரோதமாகவும் செய்ய வைக்கும், மற்றவனுக்கு விரோதமாகவும் செய்ய வைக்கும். ஏன்? எனக்கே ஆப்போசிட்டா என்ன செய்ய வைக்கும்? எனக்கு எதிரி நான் தான். எனக்கு எதிரி, எனக்கே பிடிக்காததை என்ன செய்ய வைக்கும்? இதுதான் மாம்சத்தின் கிரியைகள். வெளியரங்கமா இருக்கன ஒன்று அப்படி பெட்டியில் போடுறாரு. ஒன்று அமையாமன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னாரு விபச்சாரம் அப்படின்னு. இதை மேக்சிமம் நம்முடைய வாழ்க்கையில மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ணிட்டு இருப்போம், தவிர்த்துட்டு இருப்போம். ரெண்டாவது வேசித்தனம், இதுவும் தவிர்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அடுத்தது அசுத்தம், இதை தவிர்ப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுதான். விளக்க முடியாது, இங்க பேசல, அங்க பேசியிருக்கிறேன். அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள். பகை அப்படின்னு சொல்லல, பகைகள் அப்படின்னா இல்லையா? பகைகள் அப்படின்னு எல்லாரையும் பார்த்தா பிடிக்குதா? எல்லாரையும் பார்த்தா, இப்ப நான் இருக்கிறேன்னா எல்லாரையும் எனக்கு பிடிச்சா எனக்கு பகை இல்லை. எனக்கு 2 பேரை பிடிக்குது, ஒரு ஆளை பார்த்தாலே எனக்கு என்ன செய்யுது? பிபி ஏறுது அப்படின்னா இது மாம்சத்தினுடைய கிரியை. எல்லாரும் பார்த்து என்ன செய்யறோம்? இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேர்ல ஒரு ஆள் எனக்கு பிடிக்காதாலும் வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்தாலும் எனக்கு என்ன ஆகுது? பிபி ஏறுது. என்ன ஆகுது? அப்படி பிபி ஏறுது, 500 400 300 அப்படி என்ன ஆகிட்டு இருக்குது, அப்படியே பல்ல கடிக்குது, அப்படி ஒரு மாதிரி ஆகுது. அப்படின்னா வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது மாம்சத்தின் கிரியை. அந்த பகை அப்படின்னு சொல்லல, பகைகள். இந்த பகையை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா? அவங்களுக்கு நம்ம சாதாரணமாக கூட சொல்லுவாங்க, அவங்க 2 பேருக்கும் ஆகாத, அவங்களுக்கு பார்த்தாலே பிடிக்காத, அங்கே அவங்க போகவே மாட்டாங்களே, அவங்க பேச்சாளர் இவங்க எரிச்சு அடிவாங்களே அப்படின்னு. இது யாரும் மறைஞ்செல்லாம் இருக்க, இந்த மாம்சத்திற்கிறீங்க மறைஞ்செல்லாம் இருக்காது. இந்த மாம்சத்திற்கிறீங்க மறைஞ்செல்லாம் இருக்காது, சரியா? அது நிறைய சொல்லணும், இப்போ சொல்ல முடியும், டைம் இல்லை நமக்கு, சரியா? விளக்கம் புரிஞ்சுக்கோங்க. பகைகள். அடுத்தது விரோதங்கள். விரோதம் என்ன? ஒரு ஆளுக்கு எது பிடிக்கதோ அதை தான் நம்ம செய்யறது. பொதுவா நல்லது செஞ்சு சில பேருக்கு பிடிக்காத போறது பிரச்சனை இல்லை இல்லையா? பொதுவா நம்ம நல்லது நம்ம பொதுவா நம்ம செய்யறது சரிதான், ஆனா மற்றவங்களுக்கு அது
நான் பிடிக்கிற மாதிரி புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நம்ம கோயிலுக்கு வரது சரியா தப்பா? சரி இல்லையா? ஆனா சில பேருக்கு அது என்ன செய்யாது, பிடிக்காது. அது அல்ல, மாறாக என்ன, உண்மையிலேயே அவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு நம்ம என்ன செய்யறது, அவங்க பாதிக்கப்படக்கூடிய ஒண்ணு நம்ம செய்யறோம் பத்தியா, அதுதான் விரோதம். விரோதம் இது எல்லாமே என்ன சொல்ல பன்மையில சொல்லி வர்றாரு பாருங்க. பகைகள், பகைகள், விரோதம்னு சொல்லல, விரோதங்கள், வைராகியங்கள். எல்லாரும் எல்லாரோட பேச முடியுதா? எல்லாரும் எல்லாரோட பேசுறீங்களா? எல்லாரும் எல்லாரோட, நான் சொல்றேன் இங்க வந்திருக்கிற மட்டும் இல்லை, பொதுவா எல்லாரோடையும் நம்ம பேசுறோமா அப்படின்னு பாருங்க. பேசுறோமான்னு பாருங்க. பேசினா பிரச்சனை இல்லை. பேசல அப்படின்னா சில காரணம் இருக்கு, அது தவிர்க்க முடியாத காரணங்கள். அதாவது அவங்க பாவம் செய்யறாங்க, நம்மளனாக்கா நம்மகிட்ட தப்ப நடக்க பார்க்கறாங்க, அவங்க நம்ம அவசியம் இல்லை. பட் நமக்கு விருப்பம் இருக்கு, ஆனால் என்ன செய்யல, அவங்க நடந்துக்கிற விதம் நமக்கு பிடிக்கல. அப்படி பல விதங்கள் இருக்கு இல்லையா? அப்படி சொல்றாரு வைராகியங்கள், விரோதங்கள். அடுத்து சொல்றாரு கோபங்கள். என்னவா? கோபங்கள் அப்படி இருக்கு. கோபங்கள், கோபம். கோபம் எல்லாருக்கும் வரும். கோபம் எல்லாருக்கும். இந்த கோபத்துல யாரும் பாதிக்கப்படக்கூடாது. அதான் கரெக்ட். கோபம் வரணும் மனுஷனே கிடையாது, எல்லாருக்குமே கோபம் கட்டாயமா வரும், எல்லாருக்குமே கோபம். ஆனா அந்த கோபத்தை அடக்கி சரியான விதத்துல கையாளுற பார், அதுதான் ஆவி. கோபம் வந்த உடனே கோபம் எல்லாருக்கும், ஏசுனாருக்கே கோபம் வரும். ஏசுனாருக்கு அதான் சொல்லணும். ஏசுனார் கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல ஆண்டவர் கோபம் வந்துச்சு. எங்கன்னா யோவான் 2ஆம் அதிகாரத்தில், இப்போ வாசிக்காதீங்க, நான் சம்பவத்தை மட்டும் சொல்றேன். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. இந்த கோபம் வந்த உடனே கோயிலுக்கு போவாரு. இந்த கோயிலில் போய் என்ன செய்வாங்க அப்படின்னா, காசு வச்சிருப்பான், ஆடு மாடு வச்சிருப்பான், புறா வச்சிருப்பான், ஆளுங்களை வச்சிருப்பாங்க. உடனே உள்ள போனவொடனே இவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போச்சு. சச்சி பிடிப்பல எவ்வளவு அலங்கோலமா வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டு மாட்டை கழட்டி ஓட்டிடுவார். ஆட்டு மாட்டை, ஆடுகளை என்ன செஞ்சிருவாரு, மாட்டை கழட்டி ஓட்டிடுவார். நமக்கு உங்க ஊர்ல அந்த பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? மாடுகளை பார்த்தீங்கன்னா காலையில் நீங்க காட்டுக்கு ஓட்டிங்கன்னா சாயங்காலம் கரெக்டா வீட்டுக்கு வந்துடும். மாடுகளை நீங்க காலையில கழட்டி நீங்க காட்டுக்குள்ள ஓட்டிட்டீங்கன்னா சாயங்காலம் மேய்ஞ்சிட்டு என்ன செஞ்சிடும், கரெக்டா 5 மணி 6 மணிக்கு அது என்ன செஞ்சிடும், நேரம் வீட்டுக்கு வந்துடும். அப்ப ஆண்டவர் மாட்டை என்ன செஞ்சாரு, கலட்டி துரத்திட்டார். ஏன் துரத்தினாரு, அதை போயிட்டு எங்க நேரம் எங்க வந்துடும், சாயங்காலம் நேரம் வீட்டுக்கு வந்துடும். சரியா? ரெண்டாவது பார்த்தாரு, காசை கீழே கொட்டினார். இப்ப காசை கீழே கொட்ட என்ன பண்ணலாம், காசை எடுத்துக்கலாம் இல்லையா? புறா விற்கிறோன்னு பார்த்து எடுத்துன்னு போன்னு சொன்னார். இப்ப புறாவை துரத்தினா என்ன ஆகும், திரும்பி வராது. திரும்பி இப்ப ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தினால யாருக்குமே எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அப்ப கோபம் வராதுன்னு சொல்லல, கோபம் வரும். அந்த கோபம் என்ன செய்யக்கூடாது, மற்ற யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. நமக்கு கோபம் வீட்டுக்கிற தட்டு மட்டும் பறக்குது இல்லையா? தட்டு பறக்குது. ஒரு ஆளு கோபம் வந்துச்சு, 500 ரூபாய் நோட்டை நான் சொல்றேன் ஒரு 12-13 கிழிச்சு கொண்டு வந்தார். 500 ரூபாய் நோட்டை, இப்போ 500 நோட்டு இருக்கு இல்லையா, அது பழைய 500 ரூபாய் நோட்டு. அந்த 500 ரூபாய் நோட்டை அவங்க 2 பேரும் வீட்டுக்காரன் சண்டை வந்துட்டு இருக்குது. அவர் வீட்டுக்காரிக்கும் சண்டை வந்த உடனே என்ன பண்ணாரு, நோட்டை எடுத்தாரு, 8ஆவது கிழிச்சு சர்ச்சைக்கு பண்ணதை காட்டினார். இங்க பாருங்க, எதனால? ரெண்டாவது பார்த்தாரு, கடைசியா நம்ம எல்லாம் ஊழி செஞ்சிருந்தார். ஆனால் அவர் நம்ம வேணாம்னு சொல்லிட்டோம். ஏன்னு சொன்னா அவர் கோவம் வந்துச்சு. வீட்டுக்கிட்ட கிட்ட குளத்தல்ற வாழை மரம், ஒரு 25 வாழை மரம் இடத்த மொத்தத்தை வெட்டி தள்ளிட்டாங்க. 25 வாழை மரத்துக்கு மேல அவங்க நிலத்துல தான், வீட்டுக்கு பக்கமே எல்லாமே குளத்தல்ற அளவுக்கு இருக்குது. அது சொல்ல மொத்த மரத்தை என்ன பண்ணிட்டாங்க, வெட்டி தள்ளிட்டு போயிட்டு கொடுமை எடுத்தாரு. மொத்த மரத்தை வெட்டி தள்ளிட்டு போயிட்டேன்ட்டார். இது கோபம். கோபம் வரும், யாருக்கும் வராதுன்னு சொல்லல. அந்த கோபம் யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. அதான் சரியான கோபம். அப்ப கோபம் வந்தா என்ன செய்யணும், கோபத்தை அடக்கி ஆளணும். கோபத்தை நீங்க சில பேர் கோபம் தான் என்ன பேசுறோன்னே தெரியாது, எதோ பேச தெரியாது, சரளமா வச்சு அப்படி வச்சு விளாசுவாங்க பத்தியா, அதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். அதெல்லாம் அவன் கோபக்காரன் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லிட்டே கூடாது. என்ன சொல்லக்கூடாது, நம்மளை பார்த்து என்ன சொல்லக்கூடாது, அவங்கட்டியா யாருப்பா அவன் கோபக்காரன்பா, அவன் கோபக்காரின்னு சொல்லிட்டாங்கன்னா இது மாம்சத்தின் கிரியைகள். நான் தான் சொன்னேன், 500 நோட்டு என்ன பண்ணிடும், இப்படி கிழிக்க வைக்கும் மொத்த வாழை மரத்தையும்.
வெட்டியே போட்டாங்க, மொத்தம் ஆரம்பிச்சு வெட்டியே போட்டார். அதுக்கு பிறகுதான் சரிப்பா இது நமக்கு நம்ம ஐக்கியத்தில் ஒத்து வர மாட்டேன், நீ என்ன பண்ணு, நீ தனியாக பார்த்துக்கணும், அவர் விட்டுட்டோம். இப்போ இருக்கிறன்னு தெரியல என்னன்னு நிறைய பிரச்சனை சொன்னாங்க. அப்படி இருக்குது. ஏன்னா சொல்ல வரனா இதெல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகள், கோபங்கள், சண்டைகள். என்னதான் இது எப்படி சொல்றது, நீங்க விளங்கிக்கோங்க. சண்டைகள், சண்டைன்னு சொல்லல, சண்டைகள் அப்படி இல்லையா? தொட்டத்துக்கெல்லாம் சண்டை, தொட்டத்துக்கெல்லாம் சண்டை, தொட்டத்துக்கெல்லாம் சண்டை, சண்டைகள், பிரிவினைகள், கோஸ் இல்லையா? இவங்களை பார்த்தா இவங்க அவங்களோட சேர மாட்டாங்க, இவங்க அவங்களோட சேர்றதில்ல, இவங்களோட சேர்றதில்ல இல்லையா? நீங்கள் எல்லாரோட கை கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்களாம் எல்லாரோட கை கொடுக்குறீங்கன்னு தெரியல, எனக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் பார்த்தாலும் கையை கொடுக்கலாம், ஆனால் எப்படி கை கொடுக்குறீங்கன்னு பாருங்கள். ஸ்தோத்திரக்கா அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஸ்தோத்திரம் பண்ண முடியுதா, கை கொடுக்க முடியுதான்னு பாருங்கள். பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள். பொறாமைனா என்ன? இது இந்த ஆமை தான் ரொம்ப பேசுறேன் இல்லையா? என்ன ஆமை இது? பொறாமை. ஆமை நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமா வீட்டுக்கு கூட வந்துட்டா ஆகாதுன்னுவாங்க இல்லையா? அது அந்த ஆமை வந்தா பரவாயில்ல, இந்த ஆமை வந்துடக்கூடாது. எந்த ஆமை? எழுத்து உயிரோட இருக்குது பாரு, அந்த ஆமை பிரச்சனை கிடையாது. எது உயிரோடு கிடந்த கிணத்துல இருக்கிற ஆமை, இல்லை தண்ணியில் இருக்கிற ஆமை வீட்டுக்குள்ள வந்தா பிரச்சனை கிடையாது, அந்த ஆமை வந்தா பிரச்சனை தான். ஆனா இந்த ஆமை என்ன பண்ணிடக்கூடாது, இந்த ஆமை என்ன பண்ணிடக்கூடாது. எந்த ஆமை? இந்த ஆமை வீட்டுக்குள்ள வந்துச்சு, வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது, சபைக்குள்ளேயும் வரக்கூடாது. பொறாமைனா என்ன? பொறாமைனா என்ன? நீங்க தான் விளக்கணும், எனக்கு விளக்க தெரியல, இருக்கு எனக்கு விளக்கம் சொல்றதுக்கு இதை தெரியல, நீங்க தான் சொல்லணுதுக்கு விளக்கத்தை. என்னடா தம்பி பொறாமை அப்படின்னா சொல்லணும், விளக்கம் சொல்லணும். அப்படி இருக்கு பொறாமை. அடுத்தது கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலான 17 விதமான பாவம். இதெல்லாம் என்னது? மாம்சத்தின் கிரியைகள். இதைதான் ஆண்டவர் 1 சாமுவேல் 15 சொன்னார் இல்லையா? அமலேக்கின முற்றிலும் என்ன பண்ணிடு, சங்கரிச்சு போடு. அமலேக்கினா மாம்சத்தின் கிரியைகளுக்கு அடையாளம். மாம்சத்தின் கிரியைகளுக்கு, அந்த மாம்சத்தின் கிரியைகள் இங்க 17 சொல்றது பத்தியா? இந்த 17ல ஒண்ணு கூட இருக்கக்கூடாது. இந்த 17ல ஒண்ணு கூட இருக்கக்கூடாது, ஒண்ணு கூட இருக்கக்கூடாது. அப்ப இருக்கக்கூடாது. அப்ப இது இருந்தா என்ன செய்யும்? செய்யக்கூடாததை செய்ய வைக்கும். இது என்ன செய்ய வைக்கும்? இந்த 17 இருந்துச்சுன்னா யாரை பகைக்க கூடாதோ அவங்கள பகைக்க வைக்கும். யாரை பகைக்க கூடாது அவங்கள, யார் மேல பொறாமப்படக்கூடாது அவங்க மேல பொறாமப்பட வைக்கும். யார் மேல கோபப்படக்கூடாது அவங்க மேல கோபப்பட வைக்கும். என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வைக்கும்? எனக்கு என்னையே கண்ட்ரோல் பண்ண எனக்கு விரோதமாகவே செய்ய வைக்கும், மற்றவனுக்கு விரோதமாக செய்ய வைக்கும், ஆண்டவருக்கு விரோதமாகவும் செய்ய வைக்கும். ஆண்டவருக்கு விரோதமாகவும் செய்ய வைக்கும், எனக்கே விரோதமாகவும் செய்ய வைக்கும், மற்றவனுக்கு விரோதமாகவும் செய்ய வைக்கும். இதை தான் ஆண்டவர் சொன்னார் சவுல் கிட்ட, எப்பா இந்த மாம்சத்தை என்ன பண்ணிடும், டோட்டலா அழிச்சு போட்டுரு அப்படின்னு அவருக்கு சொல்லி அனுப்பிச்சார். ஆனா அவர் என்ன பண்ணார், இந்த உதவாததெல்லாம் அழிச்சாரு, சிலதை மட்டும் பத்திரமா வச்சுக்கிட்டான். சிலதை மட்டும். இந்த 17ல எதெல்லாம் நமக்குள்ள இல்லைன்னா முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா? முதல்ல இருக்கிற 2 மேக்சிமம் தவிர்த்திருக்க வாய்ப்பு, மேக்சிமம் தவிர்த்திருக்க வாய்ப்பு. ஆனா கம்ப்ளீட்டான சொல்ல முடியாது, மேக்சிமம் தவிர்த்திருக்க வாய்ப்பு. எது? விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் மேக்சிமம் தவிர்த்திருக்க, அதிகப்படியாய் தவிர்த்துறதுக்கு செய்யாம இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இதை 2 தள்ளிட்டு இனி இருக்கிற 15, அதுல 1 விக்கிரக ஆராதனை, அதில் சேர்த்துக்கலாம். விக்கிரக ஆராதனைய எழுத்தின்படி விக்கிரக ஆராதனை இல்லை, ஆனா ஆவியின்படி விக்கிரக ஆராதனை இருக்கு. நான் அது இப்போ பேசல சரியா? எழுத்தின்படி விக்கிரக ஆராதனை இல்லை, ஆனா ஆவியின்படி விக்கிரக ஆராதனை இருக்குது. இங்க யாரும் சூனியம் வைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், சொல்ல முடியாது இல்லையா? சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க, அதனால சூனியம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவுதான் இல்லையா? அப்ப மிஞ்சி போனா ஒரு 4 தள்ளிடலாம், ஒரு 4 தள்ளிடலாம். விபச்சாரம், வேசித்தனம், அடுத்தது களியாட்டுனா குடிச்சு யாரும் அந்த அளவுக்கு இருக்க மாட்டீங்க, ஒரு 5-6 தள்ளிடலாம் இல்லையா? ஆக ஒரு 7 தள்ளிட்டா கூட ஒரு 10 உள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பகைகள், கோபங்கள், வைராகியங்கள், ஆமைகள், இந்த ஆமை இந்த ஆமைகள்லாம் என்ன செய்யும், இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் அழிச்சிட்டாதான் நம்ம யாருக்கு விரோதம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது.
இதை வச்சுக்கிட்டு மனுஷனுடைய சூழ்ச்சி அழிச்சு போடுங்கன்னா அது முடியாது. மனுஷன் சூழ்ச்சி அழிச்சு போடுங்கன்னா அது முடியாது. நமக்கு விரோதமாக வருகிற சூழ்ச்சிகளை ஆண்டவர் அழிச்சு போடணும்னா இந்த மாம்சத்தின் என்ன செஞ்சிடணும்? அழிச்சிடணும். அப்போ இருந்தால் என்ன செய்யும்? ஆண்டவருக்கு விரோதமாகவே செய்ய வைக்கும். இது என்ன பண்ணிச்சுன்னு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இது இந்த மாம்சத்தின் கிரியை என்ன பண்ணிச்சு அப்படின்னா, சட்டையை பிடிக்கக்கூடாத ஆளை சட்டையை பிடிக்க வச்சிருச்சு. சட்டையை பிடிக்கக்கூடாத ஆளை 30வது வசனம் 31வது வசனம் 32 27வது வசனத்தை பாருங்க பார்க்கலாம். 27வது வசனத்தை பாருங்க பார்க்கலாம். 27வது வசனம் 15:27 1 சாமுவேல் 15:27. மேலக்கிற வசனம் சேர்த்து, சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருகிறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை. இப்ப என்ன சொல்றாருன்னா, சாமுவேல் சொல்றாரு சவுலை பார்த்து, நான் உங்க கூட வரலப்பா, நான் உங்க கூட வரல. ஏன்னா நீ ஒரு மாதிரியா நடக்கிற, நான் ஒரு மாதிரியா நடக்கிறேன், நம்ம 2 பேருக்கு என்ன செய்யாது? ஒத்து வராது. நீ உன் வேலையை பார்த்துப்ப, நான் என் வேலையை என்ன பண்ணிடுறேன்? பார்த்து நான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வசனம் போகும்படி, இப்படி சொல்லிட்டு போகும்படி சாமுவேல் திரும்பி போகும்போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை அதான் சட்டையை பிடிச்சிட்டான். இது என்ன பண்ணும்? இந்த மாம்சத்தின் கிரிகை ஒரு மபர்கள் இருந்தா சட்டையை பிடிக்க கூடாத நபரை சட்டையை பிடிக்க வச்சிருச்சு. சட்டையை பிடிக்க கூடாத நபரை எட்டி சட்டையை பிடிக்க வச்சிச்சு. யார் சட்டைய? சாமுவேல் கண்டாக்க 16ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 16:3 பின்பகுதிக்கு பார்த்தீங்கன்னா, சார் 4 பார்த்தீங்கன்னா 16:4 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொன்னபடி சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் என்னவா சாமுவேலை கண்டா அவன் கையை நடுங்கி வந்து கேட்குறான், ஐயா நீங்கள் வந்திருக்கிறீங்க, என்ன ஆச்சு? நல்ல விஷயமா? நீங்கள் வந்தாலும் எங்களுக்கு என்னவா இருக்குது? உன்னை பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, என்னையா வந்திருக்கிறீங்க அப்படின்னா சாமுவேல் சொன்னால், ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நல்ல செய்தி தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அவரை பார்த்தா ஊரே என்ன செய்யுது? நடுங்குது. ஆனால் சவுல் பார்க்குறான், எட்டி சட்டையை, அந்த தொங்கல் இருக்கு, அதை கொஞ்சம் டிஃபரெண்டாக சொல்கிறேன், எட்டி சட்டையை பிடிச்சிட்டான். எட்டி பிடிக்கக்கூடாத சட்டை யார் சட்டை பிடிக்கக்கூடாதோ அவன் சட்டையை பிடிச்சிச்சு. அந்த சட்டையை பிடிச்சது மட்டும் இல்லை, அந்த சட்டை கிழிஞ்சே போச்சான். அந்த சால்வையின் தொங்கல் கிழிந்து போயிட்டு. சால்வையின் தொங்கல் இன்னைக்கு நம்ம மாநிலம் சொன்னால் சட்டையை பிடிச்சி கிழிக்கிறது, ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிக்கிறது. அந்த சட்டையை பிடிச்சி கிழிச்சான். இதில் தான் அவனுடைய பிரச்சனையே ரொம்ப மும்முரமாக போச்சு. ஏன் தெரியுமா? இருக்கக்கூடாதது நமக்குள்ள இருந்துச்சுன்னா செய்யக்கூடாததை செய்ய வைக்கும். செய்யக்கூடாததை யாருக்கு எதை செய்யக்கூடாதோ அவனுக்கு செய்யவே கூடாது. யாருக்கு எதை செய்யணுமோ அதை செய்யாம விடவே கூடாது. இந்த மாசத்துல அவ்வளவு கவனமா புத்தியா நம்ம நடந்தனா. அவன் எப்படி நடந்துட்டான்? புத்தியினமாய் நடந்தான். ஏன்? யார் சட்டையை பிடிக்க கூடாதோ அவன் சட்டையை பிடிச்சான். யார் சட்டையை கிழிக்க கூடாதோ அவன் சட்டையை கிழிச்சிட்டு, யாரை எதிர்க்க கூடாதோ அவனை எதிர்க்கிறான். அவன் மோசம் வச்சுனா, யார் தப்பு பண்ணல கூடவா அப்படின்றான். இவன் சாமுவேலை பார்த்தா ஊரே பயப்படுது. ஆனா சாமுவேல் சொல்ற ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா, 16:2 கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். 16:2 கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டா என்ன செய்வானா? இந்த சாமுவேலை பார்த்தா ஊரே நடுங்குது. ஆனா இவர் ஒருத்தரை பார்த்து நடுங்கிறாரு. இவர் ஒருத்தரை பார்த்து என்ன செய்யறாரு? இவர் நடுங்கிறார். என்ன நடுங்கிறாரு அப்படின்னா, ஐயோ அவன் என்ன பண்ணிடுவான்? என்ன கொன்னு போட்டுருவானே, என்ன சாவடிச்சே போட்டுவான். நீங்க போக சொல்றீங்க ஆண்டவர், நான் போயிட்டு என்ன பண்ணிடுவான்? என்ன கொன்னே போடுவான். யாரை பார்த்து பயப்படுறாரு? இன்னைக்கு ஒருவேளை நம்மளை பார்த்து கொன்னு போடுவாங்க அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. மரியாதைக்குரிய பயம் இருக்கணும். ஆனா நம்மளால அவங்க நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்கன்ற ஒரு எழுத்து பிரகாரமான பயம் நம்மளை பார்த்து மற்றவங்க வந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடாத அதை செய்யறவங்க. நாட்டில் கதை தீவிரமா எதிர்க்கிறது என்ன தெரியுமா? யாருக்கு எதை செய்யக்கூடாதோ அவங்க செய்யவே கூடாது. என்ன செய்யக்கூடாது?
டென்ஷனாக சட்டையை பிடிக்கிறது, பேசுறது, எதிர்க்கிறது, முகத்தை திருப்புறது, முகத்தை சுழிக்கிறது. யாருக்கு இதை முன்னாடி செய்யக்கூடாதோ அவங்க என்ன செய்யவே கூடாது. எனக்கு தீர்க்கமாக ஆரம்பத்தில் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற விதம் எனக்கு சங்கடமாக போயிடுச்சு. ஏன்னா அப்படி அவங்க பேச வேண்டிய வேலையே கிடையாது. அது என்கிட்ட பேச வேண்டியது ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒன்றும் இல்லை. அவங்க பேசுகிற விதம் முகத்தை ஒரு விதமாக சுழிச்சு ஒரு விதமாக பேசுகிறேன். சரி, எனக்கு ஒரு சங்கடமாக இருந்துச்சு. நீங்கள் யாரும் இல்லை, நீங்கள் தப்பு எடுத்துக்காதீங்க, நீங்கள் அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி அப்போ அவங்க இல்லை, சபையிலே இல்லை, சரியா? வேறு அவங்க கொஞ்சம் வெளியிலேருந்து வந்தவங்க ஒரு மாதிரி பேசுனாங்க. நான் போகும்போது அப்படி கிராஸ் பண்ணுறேன். கதைக்குன்னா சொன்னார், அது ஒன்றும் இல்லைப்பா, அது அவன் வீட்டுக்காரங்கிட்ட பேசி பழக்கம், அதை உங்கள்கிட்ட பேசிட்டு போப்பான்னு. உண்மையாக சொல்கிறேன். அப்படியே கதையில் உணர்த்துறது, இது அவங்க வீட்டுக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி என்ன பண்ணிடுச்சு, அதை உங்ககிட்ட பேசிச்சு, விட்டுருப்பா அப்படின்ட்டு விட்டுட்டு நீ போயிடுனாரு. நான் விட்டுட்டு போயிட்டேன், அவர் தூக்கிட்டு போயிட்டார். நான் விட்டுட்டு தான் போனேன், அவர் தூக்கினே போயிட்டார். சரியா? அதனால நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, யாருக்கு எதை செய்யக்கூடாதோ செய்யவே. யார்கிட்ட கோவப்படுறது, யார்கிட்ட டென்ஷன் ஆகுறது, யார்கிட்ட முகத்தை திருப்புறது, யார்கிட்ட டென்ஷன் ஆகுறது, யார்கிட்ட எரிச்சல் ஆகிறது, இதெல்லாம் நமக்கு சரியாக விளங்கணும். யார்கிட்ட கோவப்படக்கூடாது. சாமியோட பார்த்து ஊரே பயப்படுது. ஆனால் சாமியோட சவுளை பார்த்து பயப்படுறாரு. என்னை கொன்னே போடுவோம் ஆண்டவரே, நான் என்ன போக சொல்கிறீங்களே, என்ன பையன் ஆண்டவரன் சொல்றாரு. சரிப்பா, அவன் அப்படிதான் பண்ணுவான். அப்போ ஒண்ணு பண்ணு, நீ பலி செலுத்துற மாதிரி போ. நீ என்ன பண்ணு, பலி செலுத்துற மாதிரி. அவர் மாற்ற ஐடியா சொல்லி கொடுக்குற பாரு. இல்ல அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீ போ, நான் பார்த்து அப்படிலாம் சொல்லல. நீ பலி செலுத்துறன்னு சொல்லிட்டு ஒரு கழிவுடைய கூட பிடிச்சுன்னு போயிடு, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் போ. அவரும் பைப்புன்னு உட்காந்துக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு சிலரை பார்த்து கூட வெட்டுவாங்க, குத்துவான்னு பயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்ககிட்ட நம்ம பேசி சமாளிக்க முடியாதுப்பா. அப்படி ஒரு பையன் நம்மளை பார்த்து வருமா? அவங்க கிட்ட ஐயோ அவங்களா நம்ம பேச்சு கொடுத்து என்ன செய்ய முடியாது, சமாளிக்கவே முடியாதுப்பா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டோம்னா நம்ம செய்யக்கூடாததை செய்கிறோன்னு இருக்கும். எந்த விதத்திலும் இந்த மாத கதை தீர்க்கமாக நம்ம சொல்றது, செய்யக்கூடாததை செய்யாது, ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாம விடாத. இதை ரெண்டையும் சரியா செஞ்சுட்டா உனக்கு விரோதமாக வர்ற சூழ்ச்சிகளை நான் அழிச்சு போடுவேன். உனக்கு சூழ்ச்சிகள் என்ன அழிச்சு. அப்ப சவுல் என்ன செய்தார்? கர்த்தர் ஏன் விலகிட்டாரு? அவன் புத்தியீனமா செயல்பட்டான், கர்த்தர் விலகிட்டாரு. ஆனா சாமுவேல் தாவீதை பாருங்க, புத்தியாய் நடந்தான். சவுலை கொல்றதுக்கு 2 முறை வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் சொல்லிட்டான், நான் கொல்லக்கூடாது, நான் செய்யவே கூடாது. வாசிக்க வேணா 24ஆம் அதிகாரமும் 26ஆம் 2 இடத்துலையும் தாவீதை கொல்றதுக்கு சவுலை கொல்ற தாவீது என்ன இருக்கு, நல்ல வாய்ப்பு. ஒரு இடத்துல உட்கார்ந்து நிற்கிறாரு, இவர் பின்னடிக்கிறாரு, அடிச்சு ஒரே கொள்ளலாம். 2வது நல்லா தூங்கி நிற்கிறார், அசந்து தூங்கி நிற்கிறாரு. ஈட்டில குத்தி ஒரே குத்தி இருக்கலாம். ஆனா தாவீது சொல்லுவாரு, நான் செய்யக்கூடாது. யாருக்கு எதை செய்யக்கூடாதோ நான் என்ன செய்யவே மாட்டேன். ஆனா யாருக்கு எதை செய்யணுமோ அதை சரியா செய்வேன். அப்ப எது புத்திசாலித்தானோ? செய்ய வேண்டியதை செய்வதும் செய்யக்கூடாததை தவிர்ப்பதும் புத்திசாலித்தானோ. செய்யக்கூடாததை செய்வதும் செய்ய வேண்டியதை தவிர்ப்பதும் புத்தியனும். இந்த புத்தியனம் என்ன செய்யும்? நம்ம ஆண்டவர் விட்டு விலக வைக்கும். புத்திசாலி என்ன செய்யும்? ஆண்டவரை சேர்க்க வைக்கும். ஆண்டவர் கூட இருப்பாரானா உனக்கு விரோதமா வருகிற எல்லா சூழ்ச்சிகளையும் கர்த்தர் முறியடிச்சு போடுவார். கண்ணபடி சோமலாங்களா? கண்ணபடி சோமலாமா? எதிரை வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிரை வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எதிராய் வருகிற சூழ்ச்சிகளில் இருந்து உன்னை காப்பாற்றுவேன். கர்த்தர் தீர்க்கமா நமக்கு இந்த மாசத்துல சொல்ற வார்த்தை, எதிராய் வருகிற சூழ்ச்சிகளை எல்லாம் நான் அழிச்சு உன்னை நான் காப்பாற்றுவேன். எதிராய் வருகிற சூழ்ச்சிகளில் இருந்து உன்னை காப்பாற்றுவேன். அதை செய்யணும்னா நான் கூட இருக்கணும். நான் கூட இருக்கணும்னா நீ புத்தியா செயல்படணும். எது புத்தி? யாருக்கு எதை எப்போ நான் செய்யணுமோ அதை மட்டும் செய்வேன். எதை நான் செய்யக்கூடாதோ அதை செய்யவே மாட்டேன். செய்ய வேண்டியதை செய்யாம விட மாட்டேன், செய்யக்கூடாததை செய்ய மாட்டேன். இதான் புத்தி. இந்த புத்தி நமக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்ம கூட இருப்பார்.
கர்த்தர் கூட இருந்தார்னா எதிராய் வர்ற எல்லா சூழ்ச்சிகளும், தாவீதை எத்தனையோ முறை சூழ்ச்சி பண்ணி பார்த்தா பலிக்கவே இல்லை. அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் ஆண்டவர் முறியடிச்சு போட்டார். அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் ஆண்டவர் முறியடிச்சு போட்டார். சூழ்ச்சிகள் எல்லாம் கர்த்தர் முறியடிக்கிறேன்னா யாருக்கு எதை செய்யணுமோ அவனுக்கு தானே செய்வேன். ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை ஆண்டவருக்கு செய்வேன். அடுத்தவனுக்கு செய்ய வேண்டியதை அடுத்தவனுக்கு செய்வேன். எனக்கு செய்ய வேண்டியதை எனக்கு செய்வேன். இதில் ஒன்றை கூட நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இதுதான் புத்தி. குடும்பத்தில் செய்ய வேண்டியது இருக்குது, விளக்கமாக பேசுவதற்கு நேரம் இல்லை. சபைக்கு செய்ய வேண்டியது இருக்குது, சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியது இருக்குது, ஊழியத்துக்கு செய்ய வேண்டியது இருக்குது, ஊழியக்காரருக்கு செய்ய வேண்டியது இருக்குது, ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது இருக்குது. இதையெல்லாம் நான் செய்ய வேண்டியதை நான் சரியா செஞ்சுன்னு வந்தேன்னா நான் புத்தியா செயல்படுறேன். இன்னொரு படியில சொன்னா, ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவங்க புத்தியா தான் செய்வாங்க. அவங்க புத்தியை நம்ம செயல்படவே மாட்டாங்க. இந்த வேளையில ஆண்டவருக்கு நேராக முகத்தை எடுத்து, ஆண்டவரே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல நான் புத்தியீனமா செஞ்சது உங்களை வருத்தப்படுத்திருக்குமானா எனதை ஞாபகப்படுத்துங்க. அதை நான் விட்டு மனம் திரும்ப நான் விரும்புகிறேன். நாங்கள் நடந்து கொண்ட விதம், நான் பேசின விதம், நான் செயல்பட்ட விதம் உங்களை ஏதாவது மனஸ்தபப்படுத்தியிருந்தா எனக்கு அதை ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. எனக்கு அதை ஞாபகப்படுத்துங்க. அதை நான் சரி பண்ணிக்க விரும்புகிறேன். அதை நான் சரி பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். நான் புத்தியீனமா செய்ய விரும்பல. சபலை பார்த்து சாமுவேல் சொன்னதை போல நீ புத்தியீனமா செஞ்சன்னு என்னை பார்த்து நீங்க சொல்லிடக்கூடாது ஆண்டவரே. என்னை பார்த்து நீங்க சொல்லிடக்கூடாது நீ புத்தியீனமா செஞ்ச அப்படின்னு என்னை பார்த்து நீங்க சொல்லிடக்கூடாது. என்னை பார்த்து சொல்லிடக்கூடாது. என்னை பார்த்து சொல்லிடக்கூடாது. ஆண்டவர், இன்னைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்க கரம் கூட இருக்கணும். உங்க மகிமை என் கூட இருக்கணும். நான் புத்தியா செயல்பட விரும்புறேன்பா. யாருக்கு செய்யணுமோ, எதை செய்யணுமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். நான் எதை பேசணுமோ அதை மட்டும்தான் நான் பேசுவேன். புத்தியீனமா நான் பேசிட மாட்டேன். மற்றவங்க பார்த்து ஏப்பா அப்படி செஞ்ச, அவங்க தான் அப்படி பண்றாங்க, நீ கூடவா அதை செய்யறது அப்படின்னு என்னை பார்த்து நான் செஞ்சதை தப்புன்ற மாதிரி யாரும் சொல்லிடக்கூடாது. அந்த அளவுக்கு நான் கவனமா நடக்க இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதுதான் உங்களை எங்க கூட இருக்க வைக்கன்னா ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு விரோதமா எத்தனை சூழ்ச்சி பண்ணாலும் அதை எல்லாம் முறியடிச்சு போட்டுருங்கப்பா. அதை எல்லாம் முறியடிச்சு போட்டுருங்க. நாங்க புத்தியீனமா நடக்க விரும்பல. சபலை பார்த்து சொன்னதை போல புத்தியீனமா நடக்க விரும்பல. அந்த 5 கன்னிகையை போல நாங்க புத்தியீனமா செயல்பட விரும்பல. தாவீதை பார்த்து அவன் மகா புத்திமான சொன்னதை போல எங்களை பார்த்து சொல்லணும் மகா புத்திமான் என்று. எங்களை பார்த்து சொல்லணுமா மகா புத்திமான் என்று. அந்த பேரை தான் நாங்கள் எடுக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க நாங்கள் உங்க பிள்ளைங்கப்பா. நாங்கள் புத்தியா நடக்க விரும்புகிறோம். எங்களுக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமா இந்த மாதத்துல என்னென்ன சூழ்ச்சி பண்ணாலும், யார் யார் என்னென்ன சூழ்ச்சி பண்ணாலும், எந்த மனுஷர்கள் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் கர்த்தர் அழிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். அந்த மனுஷ சூழ்ச்சியில நாங்க மாட்டிக்காதபடி, நாங்க சிக்கிக்காதபடி, அதனால ஒரு பெரிய இழப்பை நாங்க சந்திக்காதபடி கர்த்தர்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிங்க சாமி. எங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து, எங்களை வழி நடத்தி, எங்களை ஆளுக செய்து எங்களை ஆசீர்வதிங்க. உங்க கரம் மட்டும் எங்க கூட இருக்கட்டும், நடத்தும், பாதுகாத்து
ஒவ்வொரு நிமிஷமும் எங்க கூட இருந்து ஆண்டவரே இந்த பொல்லாத சதியோசனைகள் எல்லாம் முறியடிச்சு போட்டு எங்களை குடும்பத்தை காப்பாத்திருங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பாதுகாத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. அப்பிரயோஜனம் ஊழியக்காரன் கடமை செஞ்சிருக்கிறேன், குறைகளை குற்றங்களை மன்னியும், இன்னும் சமயம் செய்வது கிருபை தந்து என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா. சகல துதிகிற மகிமை எல்லாம் உங்க ஒருவரைக்கே செலுத்தி மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.